பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of God. எங்களுடைய அழைப்பினை ஏற்று இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான வேத பாடக்கூட்டத்தின் 4ஆம் நாளுக்கு வருகை இருந்ததான உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் நாங்கள் வாழ்த்துதலை தெரிவிக்கிறோம். Accepting our invitation, those who are gathered for the 4th day evening Bible study, we greet you in the loving name of Jesus Christ. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிப்போம். John the Gospel chapter 14, let us read verses 2 and 3. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். In my father's house are many mansions. If it were not so, I would have told you, I go to prepare a place for you. And if I go and prepare a place for you, I will come again and receive you unto myself, that where I am, there ye may be also. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of God. பிதாவின் வீட்டில் 4 வித்தியாசமான மகிமையில் 4 வித்தியாசமான வாசஸ்தலங்கள் இருப்பதாக நாம் நேற்றைய தினத்திலே தியானிக்க ஆரம்பித்தோம். From yesterday onwards, we begin to meditate in the Father's house in glory. There are 4 different places. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களிலே 3 வாசஸ்தலங்களின் பெயரை நாம் பார்த்தோம். In the book of Revelation chapter 21, in the first 2 verses, we read and heard about 3 names of those habitations. புதிய பூமி, புதிய வானம், புதிய எருசலேம். New earth, new heaven and new Jerusalem. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of God. அடுத்தபடியாக சங்கீதத்திலே நாம் பார்த்தோம், சியோன் என்கிறதான ஒரு வாசஸ்தலத்தை குறித்தும் நாம் பார்த்தோம். Nextly, at Psalms, we also heard about a habitation called the Zion. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of God. நேற்றைய தினத்திலே புதிய பூமிக்கும் புதிய வானத்துக்கும் யார் போகிறார்கள் என்பதை சுருக்கமாக நாம் பார்த்தோம். Yesterday, in a brief manner, we learned about those people who will go to new earth and new heaven. புதிய வானத்துக்கு போகக்கூடிய பரிசுத்தவான்களை குறித்து நாம் கடைசியாய் பார்க்கும்போது, And finally, when we saw about the saints who will go to new heaven, வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரத்தை அடிப்படையாக வைத்து பார்த்தோம். on the basis of keeping Revelation chapter 4, we saw those things. 24 ஆசனங்களிலே காணப்படக்கூடிய 24 மூப்பர்கள் And 24 elders who have been found in the 24 seats. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of God. அது மனசாட்சி கால பரிசுத்தவான்களை காண்பிக்கிறது. It shows the saints during the period of conscience. அடுத்தபடியாக பளிங்கு கொப்பான ஒரு கண்ணாடி கடல். A nest, a sea which was like unto crystal. அது பொதுவான இரத்த சாட்சிகளின் கூட்டத்தை காண்பிக்கிறது. And it shows the general martyrs. மூன்றாவதாக 4 ஜீவன்கள். And thirdly, the 4 beasts. இது நியாயப்பிரமாண கால பரிசுத்தவான்களை காண்பிக்கிறது. It shows the saints during the period of law. கடைசியாக வெளிப்படுத்தல் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், Finally, Revelation chapter 15 and verse 2, அக்னி கலந்த கண்ணாடி கடலருகே நிற்பவர்கள். and those people who are standing by the sea of glass mingled with fire. அது உபத்திர கால இரத்த சாட்சிகளை காண்பிக்கிறது என்பதையும் பார்த்தோம். We also saw it denotes the martyrs during the tribulation period. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of God. இந்த 4 கூட்டத்தாரும் புதிய வானத்திலே காணப்படுவார்கள். These 4 groups will be found in the new heaven. ஒவ்வொருத்தருடைய பாடுகளுக்கு தகுந்தவாறு அவருடைய பிரதிபலன் காணப்படும். According to the sufferings of each person, they will receive the reward accordingly. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of God. இன்றைய தினத்திலே புதிய எருசலேமை குறித்து சில சத்தியங்களை நாம் தியானிக்க போகிறோம். Today we are going to meditate certain truths concerning New Jerusalem. புதிய எருசலேமை பத்மு தீவிலே சிறையிருப்பிலே காணப்பட்ட யோவானுக்கு தேவன் தரிசனத்தில் காண்பித்து கொடுத்தார். God showed unto John in a vision while he was in the islands of Patmos during his period of captivity. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நமக்கு ஒரு தரிசனம் தேவையாயிருக்கிறது. In our Christian life,
we need a vision. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of God. நாம் தமிழ் வேதத்திலே தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்திலே ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் என்று நாம் படிக்கிறோம். In Tamil Bible we could see that where there are no prophets, the people will be destroyed. ஆனால் மூல பாஷையிலேயும் மற்ற சில மொழிபெயர்ப்புகளில் நாம் பார்க்கும்போது தரிசனம் இல்லாத இடத்திலே ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். But in the original tongue and in other translations we could see where there is no visions, people will perish. மாம்ச கண்களால் பார்த்து ஜீவிக்கிற ஒரு ஜீவியம் இருக்கிறது. There is a life in which we see by our carnal eyes and live. பவுல் அதை குறித்து தான் சொல்லுகிறார், நாங்கள் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். That's why Saint Paul is saying that we walk not by sight but we walk by faith. மாம்ச கண்களால் ஒரு காரியத்தை பார்த்து விசுவாசித்து நம்பி ஜீவிக்கிற ஒரு வாழ்க்கை. That's a life in which we see in our fleshly eyes, we see that and live according to it. தேவ ஜனங்களுக்கு அந்த வாழ்க்கை இருக்கக்கூடாது. People of God should not have this type of life. ஆனால் அதே வேளையில் at the same time நமக்கு ஒரு தரிசனம் உள்ள ஜீவியம் தேவை. at the same time we need a life of vision. விசுவாச கண்கள் திறக்கப்பட்டு தேவ சமூகத்தை, தேவனை, பரலோகத்தை நாம் காணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். The eyes of faith should be open and we should be able to see the presence of God and his presence. தரிசனம் இல்லாத இடத்திலே ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. It has been written that where there is no visions, people will perish. நாம் ஏசாயாவிலே வாசிக்கிறோம், தூரத்துள்ள இந்த தேசத்தை கண்கள் காணுமாம். And in the Isaiah we could see that your eyes shall behold the country which is far off. தானியேலின் புத்தகத்திலே நாம் வாசிக்கும்போது In the book of Daniel when we read, அங்கே தானியேல் என்ன சொல்லுகிறார்? what does Daniel say there? ஒரு விலையேறப்பட்ட தரிசனம் அவருக்கு கிடைத்ததாக சொல்லுகிறார். He say he got a very precious vision. அந்த தரிசனம், தானியேலுக்கு கிடைத்த தரிசனம் மற்றவர்களுக்கு அவரோடு கூட இருந்தவர்களுக்கு கிடைக்கவில்லை. And the vision which Daniel got, the people who were along with him did not receive that vision. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of God. ஆகவே தான் எபேசு சபைக்கு பரிசுத்த பவுல் சொல்லும்போது, that's why when Saint Paul is writing to Ephesians, அந்த பரலோகத்தில் உள்ள சுதந்திரத்தை, பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தை, இதில் உள்ள விசேஷங்களை காணத்தக்கதாக உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்கும்படியாக நான் வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லுகிறார். That's why Saint Paul is saying that the Lord might give you eyes of understanding that it may be enlightened to see the glorious things. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of God. ஆகவே நம்முடைய விசுவாச கண்கள் இந்த கூட்டங்களிலே திறக்கப்படுவதாக. Let our eyes of faith be open in these meetings. நம் ஒவ்வொருடைய மனக்கண்களையும் தேவன் பிரகாசிப்பாராக. Let our God enlighten everyone's eyes of understanding. இங்கே வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்துக்கு நாம் கடந்து வரும்போது, when we come to Revelation chapter 21, புதிய எருசலேம், சீயோன் அது எப்படி இருக்கும், அதனுடைய மகிமை எப்படி இருக்கும் என்பதை யோவானுக்கு தேவன் தரிசனத்திலே காண்பிக்கிறார். In a vision God is showing unto Saint John what will be the glory of New Jerusalem and Zion. அந்த தரிசனத்தின் ஆவிக்குரிய அர்த்தங்களை தான் இன்றைய தினத்திலே நாம் தியானிக்க போகிறோம். Today we are going to meditate the spiritual meanings and interpretations of those visions. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். Revelation chapter 21 and verse 10. பெரிதும் உயரமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தான். And he carried me away in the spirit to a great and high mountain and showed me that great city, the holy Jerusalem, descending out of heaven from God. பெரிதும் உயரமுமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய், and he carried me away in the spirit to a great and high mountain. மாம்ச கண்களால் தரிசிக்கவில்லை. He did not see in his fleshly eyes. இது ஆவியில் தரிசிக்கிறதான, and in the spirit he was able to see. ஆவியிலே கொண்டு போய், being led or carried in the spirit, தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம், and the holy Jerusalem, the city glorified by God, பரலோகத்தை விட்டு and descending down from heaven, தேவனிடத்தில் இருந்து out of God, இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தான். and God showed me it was descending down. அப்ப அந்த புதிய எருசலேமையும் அதனுடைய மகிமையையும் இவர் காண்கிறார். So now he is beholding New Jerusalem and its glory. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு
மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of God. இந்த புதிய எருசலேமை குறித்து அவருக்கு தரிசனத்தில் சில சத்தியங்கள் காண்பிக்கப்பட்டது. And about this new Jerusalem, in his vision, certain truths were shown unto him. அவற்றில் 3 முக்கியமான காரியங்களை இன்றைய தினத்திலே நாம் பார்க்க போகிறோம். And today we are going to meditate 3 of the important things from those things. முதலாவதாக 12ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, At first, when we read verse 12, ஆரம்பம் மாத்திரம் வாசிப்போம். the beginning portion. அதற்கு பெரிதும் உயரமான மதிலும் and had a wall great and high. ஒரு பெரிதும் உயரமுமான ஒரு மதில் அந்த புதிய எருசலேமிலே காணப்படுகிறது. And in the Jerusalem there was a wall which was great and high. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of God. அடுத்து 14ஆம் வசனத்தை வாசிப்போம். Verse 14. நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன. அவைகள் மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலரின் 12 நாமங்களும் பதிந்திருந்தன. And the wall of the city had 12 foundations, and in them the names of the 12 apostles of the Lamb. அடுத்து 18ஆம் வசனத்தை வாசிப்போம். Next verse 18. அதன் மதில் வச்சிரக்கல்லால் கட்டப்பட்டிருந்தது. நகரம் தெளிந்த பளிங்குக்கு ஒப்பான சுத்த பொன்னாயிருந்தது. And the building of the wall of it was of jasper, and the city was pure gold, like unto clear glass. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of God. இங்கே 3 முக்கியமான காரியங்களை நாம் 3 வசனங்களிலிருந்து வாசிக்க கேட்டோம். And from the 3 verses we were able to hear 3 important things. தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வந்த அந்த தேவனுடைய மகிமை அடைந்த பரிசுத்த நகரத்திற்கு ஒரு பெரிதும் உயரமுமான மதில் காணப்படுகிறது. And this holy Jerusalem which was glorified by God, which was descending out of heaven from God, and it had a wall great and high. புதிய எருசலேமுக்கு பெரிதும் உயரமுமான ஒரு மதில் காணப்படுகிறது. New Jerusalem has a wall which is very great and high. அந்த மதிலானது that wall 12 அஸ்திபார கற்களின் மேல் நின்று கொண்டிருக்கிறது. and it is now standing upon 12 foundation stones. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், I repeat again, ஒரு பெரிதும் உயரமான மதில், a great wall which is very high, அது 12 அஸ்திபார கற்களின் மேல் நின்று கொண்டிருக்கிறது. it is standing on 12 foundation stones. இனி இந்த மதில் எந்த கல்லை கொண்டு கட்டப்பட்டது? And next, by which stone this wall is being built? அதைத்தான் நாம் மூன்றாவது பார்த்தோம், வச்சிரக்கல்லை கொண்டு இந்த மதில் கட்டப்பட்டிருக்கிறது. That's what we read in the third portion. The wall was built with jasper. வச்சிரக்கல்லை கொண்டு அந்த மதில் கட்டப்பட்டிருக்கிறது. The wall was built by jasper stone. இந்த 3 காரியங்களுக்கும் இன்றைய தினத்திலே ஆவிக்குரிய அர்த்தத்தை நாம் பார்க்க போகிறோம். And today we are going to hear the spiritual meanings from these 3 aspects. முதலாவதாக, at first, மதில் என்பது ரட்சிப்பை வெளிப்படுத்துகிறது. At first, wall shows salvation. எசேயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே வாசிக்கும்போது, in the prophetical book of Isaiah when we read, அங்கே 28ஆம் அதிகாரம் முதல் வசனம், 26ஆம் அதிகாரம் முதல் வசனம், 26th chapter verse 1. அக்காலத்திலே யூதா தேசத்தில் பாடப்படும் பாட்டாவது, பெலனான நகரம் நமக்கு உண்டு, இரட்சிப்பையே அதற்கு மதிலும் அரணுமாக ஏற்படுத்துவார். In that day shall this song be sung in the land of Judah. We have a strong city, salvation will God appoint for walls and bulwarks. பெலனான நகரம் நமக்கு உண்டு. We have a strong city. இந்த புதிய எருசலேமை குறித்து தான் தீர்க்கதரிசனமாக எழுதப்பட்டிருக்கிறது. About the new Jerusalem only it is being written as a prophecy. பெலனான நகரம் நமக்கு உண்டு. We have a strong city. ரட்சிப்பையே அதற்கு மதிலும் அரணுமாக ஏற்படுத்துவார். Salvation will God appoint for walls and bulwarks. அப்ப யோவான் தரிசனத்தில் கண்ட அந்த மதிலுக்கு ஆவிக்குரிய அர்த்தம் என்னவென்றால் ரட்சிப்பு. So the wall which John saw in his vision is the salvation. அடுத்தபடியாக பெரிதான மதில். And second, it was a great wall. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். Hebrews chapter 2 verse 4. அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான இரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? கடைசி போர்ஷன் மட்டும் வாசி. We escape if we neglect so great salvation. இவ்வளவு பெரிதான இரட்சிப்பு, This so great salvation. அப்ப அந்த பெரிதும்
உயரமான மதிலுடைய அர்த்தம் என்ன? So what's the meaning of this great and high wall? மதில் என்பது ரட்சிப்பை காட்டுகிறது. Wall shows salvation. அந்த மதில் பெரிய மதிலாய் காணப்பட்டது என்பது, And that wall was so great means நம்முடைய ஜீவியத்திலே தேவன் கொடுக்கிற ரட்சிப்பை இந்த உலகத்தில் உள்ள எல்லா காரியங்களை பார்க்கலும் நாம் பெரிதாக எண்ண வேண்டும். the salvation which God had given to us, we should consider it as the greatest thing than all other things in the world. இன்றைக்கு இந்த முழு உலகத்திலும் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஜனங்கள் கோடிக்கணக்காக இருக்கிறார்கள். And now in this world the people who are being anointed are crores and crores. ஆனால் இயேசுவின் ரகசிய வருகையிலே ஒரு பெருங்கூட்டம் கைவிடப்பட்டு போகிறது. But during the coming of Jesus Christ, a great group of the people are going to be forsaken. வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தால், Revelation chapter 7 and verse 9, when we read on, இயேசுவின் ரகசிய வருகையிலே கைவிடப்பட்டு உபத்திர காலத்து இரத்த சாட்சிகளாய் மரிக்கப் போகிறவர்களே ஒருவரும் எண்ணக்கூடாத திரளான கூட்டம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. and we could read that there is a great multitude of people that nobody will be able to count. So much great people will be forsaken in the secret coming of the Lord, and they will die as martyrs. வருகையிலே கைவிடப்பட்டு இரத்த சாட்சிகளாய் மரிக்கப் போகிறவர்களே ஒருவரும் எண்ணக்கூடாத திரளான கூட்டமாம். And it was a great multitude which no man could number. So much people will be forsaken in the secret coming of the Lord, and they will die as martyrs. கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்களில் அதை பார்க்கலும் இரத்த சாட்சிகளாய் மரிப்பவர்களை பார்க்கலும் ஒரு பெருந்திரளான கூட்டம் விழுந்து போன சபையாய் மாறப்போகிறது. And then the forsaken church which are being going to die as martyrs, then those people, there will be more number of people in the fallen church. வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் யோவான் தரிசனத்தில் கண்டபடி அந்திக்கிறிஸ்து மேல் பிரயாணம் பண்ணக்கூடிய ஸ்திரீ. And Revelation chapter 17 verse 3, we could see about a woman who is carrying the Antichrist. அந்திக்கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய விழுந்து போன சபை, the fallen church which is following after Antichrist. இப்போது ஒரு கேள்வி. Now a question, ஏன் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஜனங்கள்ல பெருந்திரளான ஜனங்கள் கைவிடப்படுகிறார்கள்? why a great group of people from the anointed people are going to be forsaken? இயேசு கைவிடப்படக்கூடிய ஜனங்களை குறித்து இந்த உலகத்தில் இருக்கும்போது தெளிவாய் சொல்லி இருக்கிறார். When Jesus Christ was in the world, very clearly he told about the people who are going to be forsaken. லூக்கா 17ஆம் அதிகாரம் 34 முதல் அந்த அதிகாரத்தின் கடைசி வசனம் வரை நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள். Luke's Gospel chapter 17 from verses 34 onwards till the end of the chapter. You can go home and read the verses. படுக்கையில் படுத்திருக்கிற இரண்டு பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். And two people who have been lying in the bed, one will be taken and another will be forsaken. மற்ற காரியங்களை விளக்கம் கொடுக்கவில்லை, இந்த ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். I will just explain one of these things. ஒரு படுக்கையில் யார் படுத்திருக்க முடியும்? How two people can lie in the same bed? ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் ஒரு படுக்கையில் படுத்திருக்க முடியும். Those people belong to the same family will be able to lie down in the same one bed. இரண்டு சகோதரர்களோ, two brothers, இரண்டு சகோதரிகளோ, or two sisters, ஒரு தகப்பனும் மகனுமோ, or a father and son, அல்லது தாயும் மகளுமோ, or a mother and son, தாத்தாவும் பேரப்பிள்ளையுமோ, or the father and the grandson, கணவனும் மனைவியுமோ, husband and wife, ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் ஒரு படுக்கையில் படுத்திருக்க முடியும். only members of the same family can lie in the same bed. இயேசு சொல்கிறார், படுக்கையில் படுத்திருக்கிற இரண்டு பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். And the night there shall be two men in one bed, and one shall be taken and other shall be left. இவர்கள் கைவிடப்பட காரணம் என்ன? What is the reason for them to left behind? ரட்சிக்கப்பட்டிருந்தார்கள், They were saved, ஞானஸ்நானம் எடுத்திருந்தார்கள், they were baptized, அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தார்கள். they were anointed. ஆனால் தாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த ரட்சிப்பை இந்த உலகத்துள்ள எல்லாவற்றை பார்க்கலும் பெரிதாக எண்ணவில்லை. But they did not consider the salvation which they obtained greater than the other things in the world. அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உனக்கு இலவசமாய் கொடுத்த இந்த ரட்சிப்பை இந்த உலகத்துள்ள எல்லா உறவுகள், பணம், பொருள், ஆஸ்தி எல்லாவற்றை பார்க்கலும் நீ பெரிதாக எண்ணாவிட்டால், Dear child of God, if you do not consider the salvation which the Lord has given to you so greater than all other things, the riches, the money and property and other things in the world, நீ புதிய எருசலேமாய் ஒருபோதும் மாற முடியாது. you cannot be made as a new Jerusalem. ஏனென்றால் இந்த புதிய எருசலேமிலே பெரிதும் உயரமுமான ஒரு மதில் காணப்படுகிறது. Because in this new Jerusalem there was a wall which was great and high. அடுத்து இந்த உயரத்தை குறித்து நான் சொல்லுகிறேன். Next I will give the meaning for the height.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of God. நாம் சத்திய வேதத்தில் 7 விதமான ரட்சிப்பை குறித்து படிக்கிறோம். In the Holy Bible, we could study about 7 kinds of salvation. வேதத்திலே காணப்படுகிற ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. For each and every number in the Bible, it has a meaning for that. 7 என்பது பூரணத்தை காட்டுகிறது. 7 means perfection. 7 விதமான ரட்சிப்பை நாம் அடையும் போது When we obtain the 7 kinds of salvation, இந்த மதிலின் உயரம் பூர்த்தி அடைய பூரணப்படுகிறது. the height of this wall is getting perfected. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of God. இப்போது இந்த வால் சைடுல உள்ள வால் பாருங்க, ஒரு 3 அடி உயரத்துக்கு தான் கட்டி விடப்பட்டிருக்கிறது. I could see the height of the wall which is built in the side part. It is only built to 3 feet. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of God. அதுக்கு மேல் ஒரு மதில் சுவர் இல்ல அதுல. And above that there is no wall. இன்றைக்கு அநேகர் வீடு கட்ட ஆரம்பிக்கிறார்கள். Now many people are trying to build houses. சிலருடைய வீடுகளை பார்த்தா ஒரு 3 அடி உயரம் 4 அடி உயரம் கட்டி அதற்கு மேல் கட்ட முடியாமல் நிறுத்தி போட்டிருப்பார்கள். And they would have built the houses to 3 feet or 4 feet. Above that they were unable to build the homes. அதுபோல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் பெரிதும் உயரமான மதிலாக மாற வேண்டுமானால், Similarly, in your spiritual life, if you want to be turned as a people having a wall which is very high and great, நம்முடைய ஜீவியத்திலே 7 விதமான ரட்சிப்பை நாம் அடைய வேண்டும். in our life we should be able to receive the 7 kinds of salvation. முதல் ரட்சிப்பு லூக்கா 1ஆம் அதிகாரம் 77ஆம் வசனம். Luke Gospel chapter 1 verse 27, we could read about the first kind of salvation. அங்கே பாவ மன்னிப்பு ரட்சிப்பு என்று எழுதப்பட்டிருக்கிறது. That we could read the forgiveness of sin is being called as salvation. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Dear child of God, உன்னுடைய ஜீவியத்திலே கடந்து வந்த சகல பாவங்களுக்கும் ஒரு பாவ மன்னிப்பை நீ பெற்றிருக்க வேண்டும். and for all the sins that you have done in your life, you should have received the forgiveness of sin. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட போது When you have been saved, பாவ மன்னிப்பை நீங்க பெற்றிருக்கலாம். you could have received the forgiveness of sin. இப்ப இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரும் ரட்சிக்கப்பட்டு பல வருஷங்கள் ஆகிவிட்டது. Each people who have been gathered here, you would have saved and since many years. நீங்க ரட்சிக்கப்பட்ட போது சில பாவங்களை அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பை பெற்று தேவனுடைய பிள்ளையாய் மாறினீர்கள். When you have been saved, you confess your sin, God forgave you and you became a child of God. இப்ப பாஸ்போர்ட் ஒன்று எடுத்தால் அதை நாம் ரினியூ பண்ணுகிறோம். And if you are taking a passport, we have to renew it. அடுத்து ஒரு ரேஷன் கார்டா இருந்தாலும் அதை 5 வருடத்துக்கு ஒரு முறை ரினியூ பண்ணறாங்க. And if it is a ration card also, once in 5 years we have to renew it. அதுபோல நம்முடைய பாவ மன்னிப்பை ஒவ்வொரு நாளும் நாம் புதுப்பிக்க வேண்டும். Similarly, the forgiveness of sin, we have to renew it daily. நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நம்முடைய ஜீவிதத்தில் செய்த பாவங்களுக்கு தான் பாவ மன்னிப்பை பெற்று இந்த முதல் ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொண்டோம். And for the sins that we have committed before the salvation, we receive the forgiveness of sin and obtain this first kind of salvation. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் மாறின பிற்பாடு நம்முடைய அனுதின வாழ்க்கையில எத்தனையோ பாவங்கள் கடந்து வருகிறது. After we have been changed as a children of God, in day-to-day life, many types of sin are coming in our life. சத்திய வேதம் அநேக காரியங்களை பாவம் என்று சொல்லுகிறது. Holy Bible is quoting many things as sin. அதாவது எதிர்த்து பேசுவது பாவமா? And if you are rebelling, it is also a sin. யூதாவின் புத்தகத்திலே படிக்கிறோம். In Jude, we are able to read that. நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமல் போனால் அது பாவமாம். If we know to do good and if you are not doing it, it is also a sin. அதை யாக்கோபு 4:17 படிக்கிறோம். In James 4:17 we could read about that. மற்றவர்களுக்காக நாம் ஜெபம் பண்ணாமல் இருந்தால் நாம் பாவம் செய்கிறோம். And if you are not praying for others, we are committing sin. அதை 1 சாமுவேல் 12:23 படிக்கிறோம். That we could read in 1 Samuel chapter 12 verse 13. அடுத்து பிரமாணத்தை தேவனுடைய பிரமாணத்தை நாம் மீறி ஜீவித்தால் பாவம் செய்கிறோம். And if you are transgressing the laws of God, then we are committing sin against God. 1 யோவான் 3:4 படிக்கிறோம். 1 John 3:4 we are able to read. அடுத்து சொற்களின் மிகுதி. ஒரு நபரிடத்தில் அதிகமான நேரம் ஒரு அரை மணி நேரம் ஒரு மனிதன்கிட்ட பேசுறோம்னு வைத்துக்கொள்ளுங்க. In a multitude of words, if you are speaking to a person for an half an hour, இன்றைக்கு செல்போன் வந்திருக்கிறது. nowadays cell phone has come, மணிக்கணக்காய் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். speaking for hours together. இந்த சொற்களின் மிகுதியிலே பாவம் இல்லாமல் போகாதாம். In multitude of words, there will be not want of any sin. தமிழ்ல பாவம் இல்லாமல் போகாதுன்னு எழுதப்பட்டிருக்கு. மூல பாஷையில பாவம் கண்டிப்பா இருக்குமா? In Tamil it is being told there will be no, if you are saying like that, there will be no kind of sin without that, but in original tongue there will be sin. நீதிமொழிகள் 10:19 படிக்கிறோம்.
And Proverbs 10:19 we could read about that. அடுத்து விசுவாசத்தினால நம்முடைய ஜீவிதத்தில் எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். Lastly, by faith we have to receive all things. அப்படி இல்லாவிட்டால், And if it is not be so, விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே. all things which comes not by faith is sin. உங்களுடைய வீட்டிலே காணப்படுகிற எந்த ஒரு காரியம் வந்தாலும் விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே. Whatever things are being found in your life, in your houses, if it is not coming by faith, it is sin. ரோமர் 14:23 அதை படிக்கிறோம். Romans 14:23 we could read about that. அடுத்து பட்சபாதம் பண்ணுவது பாவம். And if you are showing partiality, it is also sin. ஒரு மனிதன் ஐஸ்வரியவான் என்றால் அவனிடத்தில் ஒரு மாதிரி பழகுவது. If it is a rich man, we will be dealing with him in a different manner. அவர்களிடத்திலே ஒரு மாதிரி கனம் பண்ணுவது, உபசரிப்பது. Honoring and entertaining him in a different manner. தரித்திரன் என்றால் அவர்களை ஒரு மாதிரி நடத்துவது. And if there is a poor man, we will be dealing with him in a different angle. யாக்கோபு 2:9 படிக்கிறோம். James 2:9 we could read about that. மேலே உள்ள வசனங்களை படித்து பார்க்கும். நீங்க ஆலயத்துக்கு தரித்திரனும் ஐஸ்வரியவானும் வரும்போது நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்கள் என்று கேட்கிறார். In the previous verses when you read, we could read when a rich man and a poor is coming to the temple of God, how you are dealing with him. அடுத்து அநீதி எல்லாம் பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. And next the sin of this present temporal world. 1 யோவான் 5:17 And 1 John 5:17. தீய நோக்கம் பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. Evil thought is sin. நம்முடைய நோக்கம், எண்ணங்கள், மனதுல ஒரு தீமையான காரியம் வந்துவிட்டால் அது பாவமாம். And in our mind, in our thought, if there is anything evil coming, that is also a sin. நீதிமொழிகள் 24:9 அப்படி படிக்கிறோம். Proverbs 24:9 we could read about that. பொருத்தனை பண்ணி தேவனிடத்திலே அதை நிறைவேற்றாமல் போனால் அது பாவமாம். If you made a vow unto the Lord and if you are not fulfilling it, it is also sin. ஒவ்வொரு வருடம் துவங்கும் போது தேவ சமூகத்தில் புது வருடத்தில் எத்தனையோ பொருத்தனைகளை பண்றோம். Every year when new year comes, we make lot of vows unto the Lord. 2 மாதங்கள் கூட கடைபிடிக்க முடியவில்லை. We are unable to handle it even for 2 months. உபாகமம் 23:21 படிக்கிறோம். In Deuteronomy 23:21 we could read about that. அடுத்து பிறரை அவமதிப்பது பாவமாம். And if you are despising others or dishonoring others, it is also sin. நீதிமொழிகள் 14:21 படிக்கிறோம். Proverbs 14:21 we could read about that. அடுத்து பஸ்கா ஆசரிக்காமல் இருப்பது. And if you are not observing Passover, பாவம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. it is also sin. ஒரு பரிசுத்த பந்தி கூட்டத்திலே நீங்கள் பங்கெடுக்காமல் போய்விட்டால், And if you are not taking part in the Lord's Supper, அது பாவமாக இருக்கிறது. it is a sin. அடுத்து மேட்டிமையான பார்வை பாவம். Next, a proud look, it is also sin. நீதிமொழிகள் 21:4 மேட்டிமையான பார்வை பாவம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. In Proverbs 21:4, the proud look, it is been mentioned as a sin. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளை நீங்கள் அடக்கி தேவ பக்தியிலே வளர்க்காவிட்டால், சத்தியத்தின்படி வளர்க்காவிட்டால் அது பாவம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. And if you not control your children and lead them according to the truth, it is also a sin. 1 சாமுவேல் 3:13 இது பாவம் என்று படிக்கிறோம். 1 Samuel 3:13 we could read about that. அடுத்து இச்சை பாவமாய் இருக்கிறது. Next, lust, it is a sin. ரோமர் 7:7 Romans 7:7. எத்தனையோ காரியங்கள் மேல நமக்கு இச்சைகள் வருகிறது. And we are having lust over many things. மற்றவருடைய வாகனங்கள், மற்றவருடைய வீடு, மற்றவருடைய பொருள், ஏதாவது ஒரு காரியத்தை பார்க்கும்போது இச்சை உண்டாகிறது. Upon others' vehicles, upon others' house and others' materials, by many methods we get lust over other things. நான் இந்த வசனங்களை இப்ப சொல்ல காரணம் என்ன? What's the reason for me to say all these verses? 30 வருடத்துக்கு முன்பாக நான் பாவ மன்னிப்பை பெற்று விட்டேன், மனம் திரும்பி விட்டேன் என்று நம்ம யாரும் திருப்தியா இருக்க கூடாது. We should not be satisfied saying before 30 years I got repented and all my sins are forgiven. நான் சில பாவங்களை தான் இப்போது சொன்னேன். நான் சொல்லாத இன்னும் எத்தனையோ பாவங்கள் பாவம் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. I just told few of those sins written in the Bible. There are many things written in the holy scriptures saying as sin. அப்ப இந்த பாவங்களுக்கெல்லாம் நம்முடைய அனுதின வாழ்க்கையில இந்த பாவங்கள் எல்லாம் கடந்து வருகிறது. So in our day to day life, all kinds of these sins come in our life. நாம் என்ன செய்ய வேண்டும்? What we have to do? இந்த பாவங்களுக்கெல்லாம் பாவ மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். For all these things we have to receive forgiveness of sin. ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜீவியத்திலே இயேசுவின் இரத்தத்தினால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு கழுவி சுத்திகரிக்கப்பட வேண்டும். Each and every day by the blood of Jesus Christ all our sins should be forgiven and it should be cleansed. உதாரணமாக, For an example, ஒரு சகோதரனுக்கு நாம் மன்னிக்க முடியாமல் இருக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். sometimes we are unable to forgive a particular brother. நம்முடைய எத்தனையோ பாவங்களை ஆண்டவர் நமக்கு மன்னித்து இருக்கிறார். The Lord had forgiven multitude of our sins. தேவன் நமக்கு மன்னித்தது போல நாம் மற்ற சகோதரர்களுக்கு மன்னிக்காவிட்டால் நமக்கு தேவன் கொடுத்த பாவ மன்னிப்பை திரும்ப பெறுகிறார், வாபஸ் வாங்குகிறாராம். And as our God has forgiven the multitude of sins in our life, and if we do not forgive our brethren, then the Lord who has given all the forgiveness of sins,
he will take it again. மத்தேயு 18 அதிகாரத்தில் இயேசு இதை சொல்லி இருக்கிறார். வீட்டில் போய் படித்து பாருங்கள். Matthew's Gospel chapter 18, Jesus Christ had told about these things. Go home and read about those. நீங்கள் யாரையாவது மன்னியாமல் இருந்தால், And if you are not forgiven any person, மன்னிக்க முடியாமல் இருந்தால், if you are unable to forgive them, உங்களுடைய பாவ மன்னிப்பு, தேவன் உங்களுக்கு கொடுத்த பாவ மன்னிப்பை அவர் திரும்ப பெற்றுக்கொண்டு விட்டார். and the forgiveness of sin which God has given unto you, he will take it again unto him. ஆகவே இந்த ரட்சிப்பை நாம் நிதானிக்க வேண்டும். So we have to examine our salvation. நம் ஒவ்வொருவருக்கும் பாவ மன்னிப்பு அவசியமாக இருக்கிறது. Each and every one of us is needed of this forgiveness of sin. அனுதின ஜீவியத்திலே, In our daily life, திருவசனத்தின் வெளிச்சத்திலே, in the light of the word of God, இயேசுவின் இரத்தத்தினால், by the blood of Jesus, தினந்தோறும் daily நாம் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். we should receive forgiveness of sin. நம்முடைய பாவங்கள் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிக்கப்பட வேண்டும். Our sins should be forgiven and cleansed by the blood of Jesus. இரண்டாவதாக, Secondly, ஞானஸ்நானம் ஒரு ரட்சிப்பு. and baptism, it is a salvation. இரண்டாவது ரட்சிப்பு. A second type of salvation. இப்ப நீங்க பாவ மன்னிப்புல சரியா இருந்து ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டால் உங்களுடைய அந்த மதிலின் உயரம் ஒரு 2 அடி உயருது என்று மனதில் வைத்துக் கொள்ளுங்க. 2 அடி உயரம். And if you are being saved and having right kind of repentance in your life, and you are taking the waters of baptism, now the wall height is increased to 2 feet. மார்க் 16:16 எழுதப்பட்டிருக்கிறது. Mark 16:16 it is mentioned there. ஞானஸ்நானம் ஒரு ரட்சிப்பு என்று எழுதப்பட்டிருக்கிறது. Baptism is salvation. அப்ப ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம் நம்ம பலரும். And most of us have received this baptism. ஆனா ஞானஸ்நானம் எடுத்து நம்முடைய ஜீவியத்துல பல்வேறு சில சத்தியங்கள் சுபாவங்கள் உருவாக்கப்பட வேண்டும். But after getting this baptism, many truths and many characters should be found in your life. இந்த இடத்துல வந்து நம்மில் அநேகர் ஞானஸ்நானம் எடுத்து பல வருஷங்கள் ஆகிவிட்டது. Most of us have been baptized, and since many years have passed after we took this baptism. ஆனா ஞானஸ்நானத்துல சில முக்கியமான காரியங்கள் நிறைவேற வேண்டும். But in baptism, second important thing should be done in our life. இயேசு சொல்லுகிறார், சகல ஜாதிகளையும் சீசராக்குங்கள். And Jesus told, make all nations disciples. மத்தேயு 28 அதிகாரத்துல கடைசில இயேசு சொல்லுகிறார் ஞானஸ்நான சத்தியத்தை குறித்து பேசும்போது, In Matthew's Gospel chapter 28, when Jesus Christ is speaking about the truths of baptism, he is telling about that. சகல ஜாதிகளையும் சீசராக்குங்கள். And make all nations disciples. அப்புறம் தான் ஞானஸ்நானம். And then only baptism. அப்ப ஞானஸ்நானத்துல சகல ஜாதிகளும் சீசராய் மாறணும். And in baptism, all nations should be made as disciples. இத கலாத்தியர் 3 அதிகாரத்துல இன்னும் தெளிவாக படிக்கிறோம். In Galatians chapter 3, we could read it more clearly. ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் என்ன செய்ய வேண்டும்? யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, எந்த வித்தியாசம் இல்லாமல் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் தேவபுத்திரராய் மாற வேண்டும். And those people who receive the baptism, there is no difference between Greek and Jew. There is no difference. They become the children of God. ஜாதி வித்தியாசம், பாஷை வித்தியாசம், வேற எந்த வித்தியாசமும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. And there is no difference of caste, no difference of languages. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of God. இன்றைக்கு ஞானஸ்நானம் எடுத்த தேவனுடைய பிள்ளைகள், Nowadays, the people of God who have received this baptism, குடும்பத்தில் ஒரு விவாகம் என்று வரும்போது, when a marriage comes in the family, அப்ப சகல ஜாதிகளையும் இங்க சீசர்களா மாறி இருக்கிறீங்களா? are you being turned as disciples? சீசர்கள் என்றால் கிறிஸ்தவர்கள் என்று அர்த்தம். Disciples means Christians. அதாவது முதலாக அந்தியோகியாவில் வைத்துதான் சீசர்கள் என்கிற பெயர் கிறிஸ்தவர்கள் என்று மாறினது. And at first in Antioch only the name called Christians came to these disciples. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயரோடு அநேகர் இருக்கிறார்கள். Today many people are living with the name called Christians. இந்த கிறிஸ்தவர்களுடைய பழைய பெயர் தான் சீசர்கள். And the old name for this Christian is called disciples. நீங்கள் கிறிஸ்தவர்களாய் கிறிஸ்துவின் உடையவர்களாய் இருக்க வேண்டும். And you should be Christians having Christ. அப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு விவாகம் நடக்கும்போது கிறிஸ்தவர்களா பெந்தகோஸ்தே தேவனுடைய பிள்ளையா என்று பார்த்து மாத்திரம் நீங்கள் விவாகத்துக்கு தேர்ந்தெடுக்கிறீர்களா? So when we are trying to make arrangements for a marriage, you have to select whether they are Christians, whether they are Pentecostal people, and then only elect a particular person. நாம் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுப்பதற்கு முன்பாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஜாதியில் இந்த உலகத்தில் இருந்தோம். Before we have been saved and baptized, each and every one of us were living in various caste systems in the world. இன்றைக்கு கிறிஸ்தவர்களாய் மாறின பிற்பாடும் சமயம் வரும்போது அந்தந்த ஜாதியை வெளிப்படுத்தக்கூடியவர்களாய் தேடக்கூடியவர்களாய் இருக்கிறோமா? And even after we are made as Christians, during the time of any need of marriages,
whether we are showing forth our caste differences. அப்படியானால் நம்முடைய ரட்சிப்பு சரியில்லை. If it be so, our salvation is not at all correct. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of God. மூன்றாவது அபிஷேகம் ஒரு ரட்சிப்பு. Thirdly, anointing, it is a salvation. தீத்து 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே அபிஷேகம் ஒரு ரட்சிப்பு என்று எழுதப்பட்டிருக்கிறது. Titus 3:5, anointing has been called as a salvation. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்திலே நம்முடைய ஜீவிதத்திலே சில காரியங்கள் நடைபெற வேண்டும். By the anointing of the Holy Spirit, certain things should be done in our life. அந்நிய பாஷைகளை பேசுகிறது மாத்திரமல்ல, Not only just speaking in unknown tongues, அது தேவைதான். it is needed. ஆனால் அதிலே திருப்தியா இருக்க கூடாது. But we should not be satisfied in it. அதிலே சந்தோஷப்பட்டு அதுக்கு பிற்பாடு அபிஷேகத்தில் நடைபெற வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது. And we should rejoice in that, and there are many things that we have to experience after it. சுருக்கமாய் சொல்ல போனால், Shortly, if you want to say, அநேக சத்தியங்களுக்கு ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். and there are many things, I will just tell one of those things. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திலே In 1 Corinthians chapter 12, இந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் எல்லாரும் ஒரே சரீரத்துக்குள்ளாய் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு ஆவியினாலே தாகம் தீர்க்கப்படுகிறார்கள். ஒரே சரீரமாய் மாற்றப்படுகிறார்கள். and by one Spirit, all of these anointed people are made as the same body. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of God. பரிசுத்தாவின் அபிஷேகம் பண்ணப்பட்ட நாம் ஒவ்வொருவரும், Each and every one of us who are being anointed by the Spirit of the Lord. 1 கொரிந்தியர் 12:13 1 Corinthians 12:13. ஒரே சரீரமாய் நாம் மாறுகிறோம் என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. We are all baptized into one body. இந்த சரீரத்துக்கு இயேசு தலையாய் இருக்கிறார். For this body, Jesus Christ is the head. இது சரீரமாகிய சபை என்று அழைக்கப்படுகிறது. This is called as the church, the body of Christ. இப்ப இந்த சரீரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். Consider this body. கால்ல ஒரு முள்ளு குத்துச்சுன்னு சொன்னால், If there is a thorn pricking in your legs, கண்ணு கலங்குகிறது. at the time our eyes are getting wet. கால்ல முள்ளு குத்திருச்சு, அது ரொம்ப வலிக்குது, கண்ணே கண்ணே ப்ளீஸ் கொஞ்சம் கலங்கு என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பிரசங்கம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. When a thorn is pricking in the legs, at the time there is no need for a message, a sermon given to the eye. Oh my eye legs is pricked, just you wept. கால்ல முள்ளு குத்தினால் கண்ணு உடனே கலங்குகிறது. When thorn is pricking in the legs, immediately tears comes in our eyes. வாய் என்ன செய்கிறது? What the mouth is doing? தேவனுடைய பிள்ளைகளா இருந்தால் இயேசுவே என்று சொல்லும், ரட்சிக்கப்படாதவங்க அம்மான்னு கத்தும். And if it is children who are being saved by the Lord, they will call us Jesus, and if you are unsaved, they will call mother. கை என்ன செய்கிறது? What the hand will do? அந்த முள்ளை எடுக்கும்படியாய் போகிறது. That hand will go towards the legs to pull away that thorn. அப்ப எந்த பிரசங்கமும் பண்ணாமல் இந்த சரீரத்தின் அவயங்கள் ஒன்றோடு ஒன்று தொடர்புள்ளதாய் ஐக்கியம் உள்ளதாய் ஒன்றை ஒன்று வேண்டாம் என்று சொல்லாது. Without any message, all these members of this body are interrelated, and no member will say to the other member that it is not needed. இப்ப நான் சொன்ன காரியங்கள் எல்லாம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்குது. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தை இன்றைக்கு இரவு வீட்டில் போய் படித்து பாருங்க. And all these things that I told you, it's written in the Bible in 1 Corinthians chapter 12. You can go home and read those verses. ஒரு அவயம் மற்றொரு அவயத்தை பார்த்து நீ எனக்கு வேண்டாம்னு சொல்லக்கூடாதாம். A member of a body should not say to the other member that that member is not needed. இந்த சரீரத்துல கை வந்து காலை பார்த்து நீ எனக்கு வேண்டாம்னு சொல்லாது. That our hands should not say to the leg, you are not needed. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of God. அடுத்து 1 கொரிந்தியர் 12:25 என்ன சொல்லுகிறார்? 1 Corinthians 12:25, what he is saying? இந்த சரீரத்துல பிரிவினை இல்ல. There is no divisions in the body. அவயங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலைப்படுகிறதாம். And one member cared for the another. அடுத்து 26 என்ன சொல்லுகிறார்? Verse 26, what is saying? ஒரு அவயம் பாடுபட்டா எல்லா அவயமும் பாடுபடுமா. If one member is suffering, all other members also suffer with it. ஒரு அவயம் மகிமைப்பட்டா எல்லா அவயமும் சந்தோஷப்படுமா. If one member is honored, all members will rejoice with it. 27ஆம் வசனத்திலே In 27th verse, நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயங்களுமாயும் இருக்கிறீர்கள். ye are the body of Christ and members in particular. ஒரு விசுவாசி கால்கள் என்றால் மற்றொரு விசுவாசி கண்கள். And if a believer is hands, legs, another believer is eyes. மற்றொரு விசுவாசி வாய். And another believer is mouth. இப்ப சபையில ஒரு ஆளுக்கு ஒரு கஷ்டம் என்று சொன்னால் யாரும் சொல்லாமலே மற்றவர்கள் போய் உதவி செய்ய வேண்டும். If there is a member of this church is having difficulties, without any person's involvement, you have to go and take care of those persons.
ஒரு அவயம் பாடுபட்டால் மற்ற எல்லாரும் சேர்ந்து கூட பாடுபட வேண்டும். And if the member is suffering, then all of the members should join together and suffer with it. அதேபோல ஒருவர் நமது மத்தியிலிருந்து ஒருவர் உயர்த்தப்படுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். Consider if one person is being honored or exalted from our midst, மற்ற யாருக்கும் பொறாமை வரக்கூடாது. and others should not have envy upon that person. எரிச்சல் வரக்கூடாது. No jealousies. அவர்கள் மேல் எரிச்சல் வரக்கூடாது. And we should not have any envy. சந்தோஷப்பட வேண்டுமா? We have to rejoice. இதுதான் சரீரம். This is called body. தாவீது சொல்லுகிறார், David is saying, இந்த சரீரத்தை ஆண்டவர் எப்படி படைத்திருக்கிறாராம்? how God has created this body. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். I am wonderfully made. பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன். I was made wonderfully. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God. அப்ப நம்முடைய ஜீவியத்திலே In our life, இன்றைக்கு சபையிலே எப்படிப்பட்ட ஐக்கியங்கள் காணப்படுகிறதா? whether we have this kind of relationship or unity in our life. மாத்திரமல்ல, இந்த எருசலேமை குறித்து நாம் படிக்கும்போது எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, இது இசைவினைப்பாய் கட்டப்பட்ட நகரம். And Ephesians chapter 2 and in Psalms it is written, this city is fitly framed together. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of God. ஆகவே இந்த சரீரமானது எப்படி அவயங்கள் ஒன்றுக்கொன்று ஐக்கியமுள்ளதா இருக்கிறதோ, and as members of the body are interconnected among themselves, ஒன்றை குறித்து ஒன்று எப்படி கவலைப்படுகிறதோ, as one member is caring for another, ஒருவர் நிந்தையின் பாதையில், வியாதியின் பாதையில், மரணத்துக்கு எதுவான பாதையில் கடந்து போகும்போது மற்றவர்கள் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாய், ஜெபிக்கக்கூடியவர்களாய், அவர்களை குறித்து கவலைப்படக்கூடியவர்களாய் காணப்பட வேண்டும். And if one member is going through the path of problems, reproaches and death, and during those times other people have to care about them, pray for them and help them. வேதத்துல 2 சபையை குறித்து நாம் பார்க்கிறோம். In the Bible we could learn about 2 kinds of church. உலகத்தில் எத்தனையோ சபைகள் இருக்குது. There are many churches in the world. ஆனா வேதத்துல 2 சபைகள் இருக்குது. But in the Bible there are 2 kinds of church. ஒன்றுக்கு பேர் எக்லீசியா. And first is called ecclesia. இரண்டாவது சபைக்கு பேர் சோமா எக்லீசியா. And second is called Soma ecclesia. சோமா எக்லீசியா தான் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையா இருக்கிறது. Soma ecclesia is the body which is a church, body of Christ. ஆனா எக்லீசியா என்பது வெறும் கூட்டம். And ecclesia means just a group. எல்லாரும் வருவாங்க, பிரிந்து போவாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்பு இருக்காது, ஒருத்தரை குறித்து ஒருத்தர் கவலைப்பட மாட்டாங்க, உதவி செய்ய மாட்டாங்க, பிரிந்து இருப்பாங்க. And in ecclesia the people will come together as a group. They don't help each other, they do not care for each other, and they have many divisions in the midst of them. கொலோசியர்ல நாம் படிக்கிறோம், எபேசியர்ல படிக்கிறோம், கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை என்று தமிழில் எழுதப்பட்ட இடத்துல மூல பாஷையில் சோமா எக்லீசியா என்று எழுதப்பட்டிருக்கிறது. In Ephesians and Colossians when you read about this church, in original tongue it has been called as ecclesia, the body of Christ. அப்போஸ்தலர்களை வாசிக்கிறோம், ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்துக் கொண்டிருந்தார். அந்த இடத்துல சபை என்கிற இடத்தில் எக்லீசியா என்று எழுதப்பட்டிருக்கிறது. In Acts of Apostles when we read about that, and the Lord added to the church daily such as should be saved, during that place in original tongue it has been called as ecclesia. இப்போ இங்க கூடி வர்ற கூட்டத்தில் ஒரு 5000 பேர் கூடி வர்றாங்க என்று வைத்துக் கொள்ளுங்க. Consider 5000 people are getting gathered here. அது எக்லீசியா. That is called as ecclesia. ஆனா அவர்கள் மத்தியில ஒரு சிறு கூட்டம் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையாக உருவாக்கப்படுகிறது. Among the midst of these people, a group of people have been formed as the body of Christ, the church. அதுதான் சோமா எக்லீசியா. That is called as Soma ecclesia. அந்த சோமா எக்லீசியா என்கிற சபையை சேர்க்கும்படியாகத்தான் இயேசு மத்திய ஆகாயத்தில் வெளிப்பட போகிறார். To gather this Soma ecclesia, the church alone, Jesus Christ is going to appear in the mid sky. அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளையே, Oh anointed child of God, நீ அபிஷேகம் பண்ணப்பட்டு எத்தனையோ வருடங்கள் ஆயிருக்கலாம். it could be lot of years after you have been நீ anointed. பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை வைத்து அந்நிய பாஷைகளை பேசிக் கொண்டிருக்கலாம், தீர்க்கதரிசனங்களை சொல்லிக் கொண்டிருக்கலாம். For the anointing that you have received, you might be speaking in unknown tongues and even prophesying. ஆனால் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையாய் நீ மாறி இருக்கிறாயா? But have you been turned or changed as the body, the church of Christ? நீங்க ஆராதிக்க வரக்கூடிய சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விசுவாசியை குறித்தும் அவருடைய பிரச்சனைகள், போராட்டங்கள் இவைகளை அறிந்து அவர்களுக்காக உங்களால் இயன்ற உதவிகளை செய்து ஜெபிக்கக்கூடியவர்களாய், ஜெபத்தில் தாங்கக்கூடியவர்களாய் இருக்கிறீர்களா? Are you able to help and uphold in your prayers about the members of the church who are gathering in your services, knowing all the difficulties and problems and all other things? யாரோடாவது உங்களுக்கு பிரிவினை காணப்படுகிறதா? And is there any divisions with any other person? பவுல் ஒரு சபையாருக்கு சொல்லுகிறார், And Saint Paul is saying to a particular church, உங்களுக்குள்ளே பிரிவினைகள் உண்டென்று கேள்விப்படுகிறேன். I am hearing there is divisions among you. குலோவேயாளின் வீட்டாரால் எனக்கு அறிவிக்கப்பட்டதுன்னு சொல்றார். And by the household of Golobiam it has been informed unto me. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of God. உங்களுக்குள்ள பிரிவினைகள் இருந்தால் நீங்கள் எக்லீசியா என்கிற சபையில் இருக்கிறீங்க, மெம்பரா.
And if you are divisions in the midst of you, it means you are found in the midst of ecclesia, the church. நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்டும் அந்நிய பாஷை பேசியும் தீர்க்கதரிசனம் சொல்லியும் பல்வேறு வரங்கள் உடையவர்களாய் இருந்தும் நீங்க பிரிவினையோடு யாரோடாவது பிரிவினையோடு இருந்தால் நீங்கள் எக்லீசியாங்கிற சபையில் இருக்கிறீங்க, சோமா எக்லீசியாவாக இன்னும் மாறவில்லை. And if you are being anointed, speaking in unknown tongues, saying prophecies and making use of many types of gifts and talents, and if still divisions are in your life, you are still in ecclesia but not in soma ecclesia. ஆகவே அபிஷேகம் பண்ணப்பட்டு இத்தனை வருடங்கள் ஆகிவிட்டது என்று நீங்கள் திருப்திப்பட வேண்டாம். So don't get satisfied saying that since it has been so many years after being anointed. பிரிவினை அதான் வாசிங்க 1 கொரிந்தியர் 12:25 மட்டும் வாசிங்க. 1 Corinthians 12:25. சரீரத்திலே பிரிவினை உண்டாயிராமல் அவயவங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையாய் இருக்கும்படிக்கு தேவன் கனத்தில் குறைவுள்ளதற்கு அதிக கனத்தை கொடுத்து இப்படி சரீரத்தை அமைத்திருக்கிறார். 27. நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களாயும் இருக்கிறீர்கள். Now ye are the body of Christ and members in particular, that there should be no schism in the body, but that the members should have the same care one for another. அருமையான தேவனுடைய பிள்ளையே, beloved child of God, நாம் ஓடுகிறதும் ஓடினதும் வீணாய் போக வேண்டாம். and the race that we are running and the race that we are run, we should not go in vain. நம்முடைய ஜீவியத்திலே யாரோடாவது பிரிவினையோடு காணப்படுகிறோமா? And whether there is any divisions with any other person. சிலர் சொல்லுவார்கள், some will say, எனக்கு அவங்களோட எந்த பிரச்சனையும் இல்ல, I do not have any problem with them, நான் அவங்களை விட்டு ஒதுங்கி இருக்கிறேன், I am just separating from themselves. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of God. அவங்களோட எனக்கு செட் ஆகாது என்று சொல்கிறார்கள். I cannot sit along with them. இந்த புதிய எருசலேமும் சீயோனும் சேர்ந்து ஒரு கட்டடமாக, ஒரு ஆலயம் என்று வேதம் வர்ணிக்கிறது. The Bible is describing New Jerusalem and Zion joining together. It has been called as a building and a temple. எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் இதை படிக்கிறோம். That we could read in Ephesians chapter 2. இந்த ஆலயத்துக்கு இயேசு கிறிஸ்து மூலைக்கல்லாய் இருக்கிறார். Jesus Christ is a cornerstone of this temple. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் இந்த ஊழியர்கள் அஸ்திவார கற்களாய் காணப்படுகிறார்கள். Apostles and prophets who are the servants of God, they are the foundation stones. இப்போ நம்ம உட்கார்ந்துக்கு இந்த ஹாலுக்கு ஒரு அஸ்திவாரம் இருக்குது. And that is a foundation for this hall. அது பூமிக்கு அடியில கண்களுக்கு தெரியாம இருக்குது. It is below this earth which cannot be seen by your eyes. அதுதான் சீயோன் என்று வைத்துக் கொள்ளுங்க. அதான் சீயோன். Consider that is Zion. அதான் தேவ ஊழியர்கள். Those are the servants of God. இந்த மேலே இருக்கிற இந்த கட்டடம் தான், But the building that is above, புதிய எருசலேமா இருக்கிறது. it is in New Jerusalem. அப்ப இயேசு கிறிஸ்து என்கிற மூலைக்கல்லுக்கும் அஸ்திவார கல்லுக்கும் இடையில கேப் இருக்க கூடாது. So there should not be any gap between the cornerstone Jesus Christ and the foundation stone. ஒரு அஸ்திவார கல்லுக்கும் மற்றொரு அஸ்திவார கல்லுக்கு இடையில கேப் இருக்க கூடாது. There should not be any gap between one foundation stone and another foundation stone. மேலே கட்டப்படுகிற ஒவ்வொரு கல்லுக்கும் இடையில கேப் இருக்க கூடாது. There should not be any gap between the stones which are built upon one another. இது எதை வெளிப்படுத்துகிறது? What does it shows? இயேசுவுக்கும் ஒவ்வொரு தேவ ஊழியருக்கும் தனிப்பட்ட ஒரு தொடர்பு இருக்க வேண்டும். There should be a personal interconnection relationship between Jesus Christ and a servant of God. மூலைக்கல்லாகிய இயேசுவுக்கும் அஸ்திவார கல்லாகிய தேவனுடைய ஊழியர்களுக்கும் இடையில ஒரு சிறு பிரிவு கூட கேப் கூட இருக்க கூடாது. There should not be any division or not as even a small gap between the cornerstone Jesus Christ and the foundation stone a servant of God. அதே போன்று Similarly, ஒரு அஸ்திவார கல்லுக்கும் மற்றொரு அஸ்திவார கல்லுக்கும் பெரிய கேப் இருக்க கூடாது. there should not be a great gap between one foundation stone and another foundation stone. ஒரு தேவனுடைய ஊழியருக்கும் மற்றொரு தேவனுடைய ஊழியருக்கும் இடையில பிரிவினை இருக்க கூடாது. There should not be any division between one servant of God and another servant of God. அடுத்த அஸ்திவாரத்துக்கும் கட்டடத்துக்கு இடையில கேப் இருக்க கூடாது. There should not be any gap between the foundation stone and the building upon that. தேவ ஊழியருக்கும் தேவ ஜனங்களுக்கும் இடையில பிரிவு இருக்க கூடாது. There should not be any division between the servant of God and the people of God. அடுத்து அந்த மதில்ல காணப்படக்கூடிய கற்கள் ஒவ்வொன்றுக்கும் இடையில கேப் இருக்க கூடாது. And also the stones that are built in the building, there should not be gap between one another. அதாவது ஒரு தேவனுடைய பிள்ளைக்கும் மற்றொரு தேவனுடைய பிள்ளைக்கும் இடையில பிரிவு இருக்க கூடாது. That is, there should not be any gap between one child of God and another child of God. ஆனா இன்றைக்கு நம்முடைய நிலவரத்தை குறித்து கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? But what does our God tells about our own situation? புலம்பல் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே In Lamentation 2:13, அங்கே கர்த்தர் சொல்லுகிறார், the Lord is saying this. எருசலேமையும் சீயோனையும் பார்த்து சொல்லுகிறார். Looking upon Zion and Jerusalem. வாசிப்போம். புலம்பல் 2:13. எருசலேம் குமாரத்தியே, நான் உனக்கு சாட்சியாக எண்ணத்தை சொல்லுவேன், உன்னை எதற்கு ஒப்பிடுவேன்? சியோன் குமாரத்தியாகிய கன்னிகையே, நான் உன்னை தேற்றும்படிக்கு உன்னை எதற்கு நிகர் சொல்லுவேன்? உன் காயம் சமுத்திரத்தை போல் பெரிதாயிருக்கிறதே, உன்னை குணமாக்குகிறவன் யார்? What things
shall I take to witness for thee? What things shall I liken to thee, O daughter of Jerusalem? What shall I equal to thee, that I may comfort thee, O virgin daughter of Zion? For thy breach is great like the sea. Who can heal thee? கீழே உள்ள 15ஆம் வசனத்தை நீங்க வீட்டில் படித்து பார்த்தீங்கன்னா அது நித்தியத்தில் உள்ள சீயோனை குறித்து எருசலேம் குறித்து சொல்றான்னு படிக்கிறோம். In verse 15, when we read in your homes, you can see that is the Zion and Jerusalem mentioned about eternal Zion. 15ஆம் வசனத்தின் கடைசி பகுதியில் பூரண வடிவும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமான நகரம் இதுதானா என்கிறார்கள். And in the 15th verse, the last portion, the perfection of beauty, the joy of the whole earth. இங்கே காயம் என்கிற வார்த்தைக்கு ஆங்கிலத்திலும் மூல பாஷையிலும் பல அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. And for this word called the breach, in original tongue a different word is given. காயம் என்கிற வார்த்தை ஆங்கிலத்தில் breach என்று எழுதப்பட்டிருக்கிறது. And for the word called wound in Tamil, in English it has been called as breach. breach என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? What's the meaning for the word called breach? முதலாவது ஒரு கட்டடத்தில் உண்டாகக்கூடிய ஒரு வெடிப்பு. First, a crack that has been found in a building. ஏசாயா 30ஆம் அதிகாரத்தில் சுவரிலே உண்டாகக்கூடிய வெடிப்புக்கு ஆங்கில வேதத்தில் breach என்று எழுதப்பட்டிருப்பதை பார்க்கலாம். In Isaiah chapter 30, we could read about a crack that has been found in a wall. It has been called as a breach. அப்ப சுவரில் உண்டாகிற கட்டடத்தில் உண்டாகக்கூடிய வெடிப்பு. The breaches that are found in a building. ஆண்டவர் சொல்லுகிறார், the Lord is saying, உன்னுடைய வெடிப்பு சமுத்திரத்தை போல் பெரிதா இருக்கிறதே. For the breach is great like the sea. சமுத்திரத்தை போல பெரிதா இருக்கிறது என்று சொல்லுகிறார். He is saying that it is great like the sea. 30:13 ஏசாயா 30:13. இங்கிலீஷ்ல மட்டும் வாசிங்க. Therefore this iniquity shall be to you as a breach ready to fall, swelling out in a high wall, whose breaking cometh suddenly at an instant. இந்த மதில் சுவர்ல காணப்படுகிற வெடிப்பு. The breaches that have been founded in this wall. இது எதை காட்டுகிறது? What does it show? ஒரு தேவனுடைய பிள்ளைக்கும் மற்றொரு தேவனுடைய பிள்ளைக்கும் இடையில கேப் இருக்க கூடாது. There should not be any gap between one child of God and another child of God. இயேசுவோடு நாம் ஒவ்வொருவருக்கும் கேப் இருக்க கூடாது. There should not be any gap between us and Jesus. எனக்கும் இயேசுக்குள்ள தொடர்புள்ள ஐக்கியத்துல ஒரு கேப் இருக்க கூடாது. There should not be any gap between the relationship, the communication between myself and Jesus. கேப் வரும். There will be gap coming. எப்போது வரும்? When it will come. நான் இவரோடு பேசாமல் இருந்தால், If I am not speaking with him. நான் இவரோடு பேசாமல் இருந்தால், If I am not speaking with him. நான் என்ன நினைக்கிறேன், நான் பிரதர் பினுவோட மட்டும் தான் பேசல. I'm not speaking just with brother Binu. எனக்கு பினுவை பிடிக்கல. I do not like Binu. எனக்கும் பினுக்கு செட் ஆகாது. I do not sit along with him. அப்படிதான் நான் நினைக்கிறேன். I'm thinking like that. ஆனா உண்மை என்ன? But what is the true fact? நான் எனக்கு இவருக்கும் கேப் வரும்போது எனக்கும் தேவனுக்கும் கேப் வந்து விட்டது. When there a gap is formed between myself and him, there comes a gap automatically between myself and with God. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Oh dear child of God, அபிஷேகத்தின் மூலமாக by anointing நாம் இசைவினைப்பாய் கட்டப்பட வேண்டும். we should be built and filthily framed together. எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம். In Ephesians chapter 2 we could read அது about that. அபிஷேகத்தின் மூலமாக தான், ஆவியினாலே தான் அது நடக்கிறதாம். And we could read that in Ephesians 2:22, through the Spirit it has been happening. வாசிப்போம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 19 முதல் 22 வரை. Ephesians chapter 2 from verses 19 to 22. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாயும் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். Now therefore ye are no more strangers and foreigners, but fellow citizens with the saints and of the household of God, and are built upon the foundation of the apostles and prophets, Jesus Christ himself being the chief cornerstone, in whom all the building fitly framed together groweth unto an holy temple in the Lord, in whom ye also are builded together for an habitation of God through the Spirit. பரிசுத்தவான்கள் இடத்துல அவங்க யாரோ நான் யாரோங்கிற மாதிரி இருக்க கூடாது. And when we are dealing with the saints, we should not stay saying the whom they are and I'm like this. நேற்றைய தினத்துல இந்த உலகத்துக்கு நான் அந்நியன், நான் பரதேசி என்று சொல்லி ஜீவிக்க வேண்டும் என்று பார்த்தோம். Yesterday we meditated how we should be a stranger and pilgrim to this earth. இந்த உலகத்துக்கு வேல்டுக்கு, in this world. ஆனா இங்க நான் பார்க்கும்போது, but when we see here, பரிசுத்தவான்களிடத்துல அந்நியனும் பரதேசியுமா நம்ம இருக்க கூடாது. and to the saints of God we should not be as strangers and foreigners. அவங்களோடு ஒன்றாக்கப்பட வேண்டும், ஆவியினால் ஒன்றாக்கப்பட வேண்டும். by spirit we should be made one along with them. ஆகவே பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளையே, so dear anointed child of God, இன்றைக்கு எந்த விதமான கேப்பும் இல்லாமல், பிரிவு இல்லாமல், ஒரே சரீரமாக அல்லது ஒரே மாளிகையாக
நீ கட்டப்பட்டு வருகிறாயா? Without any gap, as one body, or you being builded as a building. தேவனுக்கு நமக்கு எப்போது பிரிவு உண்டாகிறது? And when there is division or gap is coming between ourselves and God. நம்முடைய ஜீவிதத்தில் அக்கிரமம் வரும்போது தேவனுக்கு நமக்கு பிரிவினை உண்டாவதாக ஏசாயாவிலே படிக்கிறோம். In Isaiah we could read that when iniquities come in our life, there comes a gap between ourselves and God. அக்கிரமங்கள் வரும்போது தேவனுக்கு நமக்கும் அந்த மூலைக்கல்லாகிய இயேசுவுக்கும் நமக்கு ஒரு பிரிவினை உண்டாகி விடுகிறது. When iniquities comes, there comes a division or a gap, a separation between ourselves and cornerstone Jesus. ஆகவே தான் ஒவ்வொரு நாளும் நாம் இயேசுவின் இரத்தத்தினால் பாவ மன்னிப்பை பெற்று அக்கிரமங்கள் போக கழுவப்பட்டு நாம் ஜீவிக்க வேண்டும். So only day by day we should be washed by the blood of Jesus, and all our iniquities and sins should be washed and made clean. அடுத்தபடியாக அப்போஸ்தலர் 2:40 வாசிக்கும் போது வேறுபாட்டின் ஜீவியம் ஒரு ரட்சிப்பு என்று எழுதப்பட்டிருக்கிறது. Yes, Acts of Apostles chapter 2 verse 40, the life of separation, it has been called as a salvation. இன்றைக்கு अनेक தேவனுடைய பிள்ளைகள் மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறார்கள். Today many people of God are saved, baptized and received the anointing of the Holy Spirit. அநேகருடைய கட்டட வேலை 3 அடி உயரத்தில் அப்படியே நிக்குது. The building work of many people is now standing in 3 feet height. வேறுபாட்டின் ஜீவியம் செய்யறது இல்ல. They are unable to do a life of separation. வேறுபாட்டின் ஜீவியம் செய்யும்போது தான் இந்த மதிலின் உயரம் சற்று உயர்கிறது. When you are doing a life of separation only, the height of this wall is getting increased. அப்ப வேறுபாட்டின் ஜீவியம் எதை விட்டெல்லாம் நாம் வேறுபிரிந்து ஜீவிக்க வேண்டும்? So from what things we should live a life of separation? எல்லாத்தையும் வாசிக்க சமயத்துல குறித்துக் கொள்ளுங்க. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2 Corinthians chapter 6 14 முதல் 18 வரை 14 to 18. உலக ஜனங்களை விட்டு நமக்கு ஒரு வேறுபாட்டின் ஜீவியம் தேவை. We need a life of separation from the worldly people. தேவன் சொல்லுகிறார், The Lord is saying, அப்படி ஒரு வேறுபாட்டின் ஜீவியம் செய்தால்தான் நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவா இருப்பேன். and if you are doing such a life of separation only, I will receive you and I will be a father unto you. இது டிபிஎம் உபதேசம் அல்ல. This is not a doctrine of TPM. அந்த வசனத்தின் முடிவில் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். In the final portion of the word it is mentioned, saith the Lord Almighty. ஆகவே நீங்க வீட்டில் போய் படித்து பாருங்கள், தியானித்து பாருங்கள். You go to home, read and meditate on. உலக ஜனங்கள் மத்தியிலிருந்து நமக்கு ஒரு வேறுபாடு தேவை. We need a separation from the worldly people. அடுத்து நீங்க சபைக்குள் வந்து விட்டீர்கள். As you come into the church now, சபையில ஜீவிக்கிற ஜனங்கள் மத்தியிலும் கூட from the people who have been living in the midst of the church also, தேவ ஜனங்கள் மத்தியிலும் கூட நம்ம ஒரு வேறுபாட்டின் ஜீவியம் செய்யணும். we should live a life of separation even from in the midst of the people of God. ரோமர் 16:17. Romans 16:17. அங்க என்ன எழுதப்பட்டிருக்கிறது? What is mentioned there? இதே சத்தியத்தில் இருப்பார்கள், They will be in the same kind of truth. இதே உபதேசத்தில் இருப்பார்கள், They will living in the same doctrine. 30 வருஷம் 40 வருஷம் இருப்பார்கள். And for 30 or 40 long years, ஆனா இந்த உபதேசத்துக்கு விரோதமாக பேசிக் கொண்டிருப்பார்கள். but they will speaking contrary to the doctrines, நடத்திப்புக்கு விரோதமாக பேசிக் கொண்டிருப்பார்கள். speaking against the leading. ஊழியத்துக்கு விரோதமாக பேசிக் கொண்டிருப்பார்கள். They will be speaking against the ministry. அப்படி யாரையாயிலும் நீங்கள் கண்டால் அவர்களை விட்டு நீங்கள் வேறுபிரிய வேண்டும். And if you have found such people, you have to separate yourself from those people. இதே விஷயம் 2 தெசலோனிக்கேயர்ல எழுதப்பட்டிருக்கிறது. The same matter is written in 2 Thessalonians. 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 2 Thessalonians chapter 3 verse 6. பரிசுத்தவான்கள் சபையில சில முறைமைகளை வைப்பார்கள். The saints of God have kept certain orders in the church. அந்த முறைமைகள் எல்லாம் பைபிள்ல எழுதப்பட்டிருக்காது. And all those orders and disciplines might not be written in the scriptures. பரிசுத்தவான்கள் ஒரு முறைமையை சொல்லும்போது பைபிள்ல எங்க எழுதி இருக்குன்னு கேட்க கூடாது. When the saints of God are saying certain disciplines and orders, you should not ask where it is written in the Bible. பரிசுத்தவான்கள் வைத்த முறைமையை மீறி ஒருவர் நடக்கிறார் என்று அறிந்தால், and if a person is walking disorderly from the manner which the saints of God has kept in the church, அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று நாங்கள் உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்று அப்போஸ்தலன் சொல்கிறார். and the apostle is saying that we are commanding you to withdraw yourselves from those brethren. இனி அதே அதிகாரம் 14ஆம் வசனம். The same chapter verse 14. வசனத்துக்கு ஒருவன் கீழ்ப்படியாமல் போனால், and if they are not obeying to the word of God, அவனை விட்டு வேறு பிரிந்து ஜீவிக்க வேண்டும். and you have to separate yourselves from those people. அடுத்து 2 யோவான் 9 முதல் 11 வரை உள்ள வசனங்கள். 2 John chapter verses 9 to 11. இதை எல்லாரும் கவனிக்க வேண்டும். Everyone have to listen unto this verse. அப்போஸ்தல உபதேசத்துல இல்லாத and not found in apostolic doctrine, வேறு சபையை சார்ந்த and being members of other church, வேறு ஊழியங்களை செய்யக்கூடிய those who are doing other ministries, ஏதாயிலும் ஊழியர் உங்கள் வீட்டுக்கு வந்தால், when another saint of God, a servant of God is coming to your house, அவங்களை உங்க வீட்டில் ஏற்றுக்கொள்ளாமலும், and you should not accept them in your house, அவர்களுக்கு வாழ்த்துதல் பிரைஸ்
the Lord கூட சொல்லக்கூடாதாம். You should not beat them or you should not say praise the Lord to them. இதை எழுதினது அன்பின் அப்போஸ்தலனாகிய யோவான். And this is written by the apostle of love, Saint John. இதை மட்டும் வாசிப்போம். 10:11 மட்டும் வாசிங்க. 2 யோவான் 10:11. 2 John verses 10 and 11. ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள். அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறவன் அவனுடைய துர்க்கிரியைகளுக்கும் பங்குள்ளவனாயிருக்கிறான். If there come any unto you and bring not this doctrine, receive him not into your house, neither bid him Godspeed, for he that biddeth him Godspeed is partaker of his evil deeds. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of God. வீட்ல ஏற்றுக்கொள்ள கூடாது. And you should not accept him in your house. வாழ்த்துதல் கூட சொல்லக்கூடாது. And you should bid him Godspeed. கிறிஸ்தவ மார்க்கம் அன்புள்ள மார்க்கம். The Christianity is a way of love. எல்லா இடத்திலும் அன்பா இருக்க வேண்டும். We should be loving all men. வேதம் அப்படி சொல்லவில்லை. Bible is not saying like that. ஒரு வேறுபாட்டின் ஜீவியத்தை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறது. The Bible is expecting for a life of separation. அது ஒரு ரட்சிப்பு என்று எழுதப்பட்டிருக்கிறது. It's been written as a salvation. இந்த வேறுபாட்டின் ஜீவியத்தை வசனத்தில் உள்ளபடி நாம் ஜீவிக்கும்போது When we do this life of separation according to the word of God, அந்த மதிலின் உயரம் சற்று உயர்கிறது. the height of the wall is getting increased slightly. அடுத்து தெய்வீக சுகம் ஒரு ரட்சிப்பு. Next, the divine healing, it is a salvation. இது ஐந்தாவது ரட்சிப்பு. This is the fifth kind of salvation. யாக்கோபு 5:15 படிக்கிறோம். James 5:15, we could read about that. விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். The prayer of the faith shall save the sick. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Praise be to the holy name of God. அப்ப நீங்க தெய்வீக சுக சத்தியத்தில் உறுதியாய் இருக்கும்போது And when you are being firm in the doctrine of divine healing, அந்த மதில் உயர்கிறது. the wall is getting increased. அடுத்தபடியாக பரிசுத்த ஜீவியம் ஒரு ரட்சிப்பு. Next, the holy life, it is also salvation. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம். 2 Thessalonians chapter 2, we could read about that. 13ஆம் வசனத்திலே In verse 13, அப்ப பரிசுத்த ஜீவியத்தை நாம் செய்யாவிட்டால், and if you are not doing a life of holiness, தெய்வீக சுகத்தில் நிற்காவிட்டால், if you do not stand forth in divine healing, அந்த மதில் வேலை பாதியிலே நிற்கிறது. the building work is stopped in a halfway. நீங்க புதிய எருசலேமாய் மாற முடியாது. You cannot be turned as New Jerusalem. கடைசியாக Finally, 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின்படி 1 Peter chapter 1 verse 5, கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பு. the salvation ready to be revealed in the last time. அதான் இயேசுவின் ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுவது. That's being raptured in the secret coming of Jesus Christ. வருகையில எடுத்துக்கொள்ளப்பட்டவங்க மட்டும்தான் புதிய எருசலேமாய் சீயோனாய் மாற முடியும். Those who are being gathered, raptured in the secret coming of Jesus Christ will be taken in New Jerusalem and Zion. வருகையில கைவிடப்பட்டு உபத்திர காலத்துல நான் இரத்த சாட்சியா மரிச்சேன் அப்படின்னு சொன்னா கூட புது எருசலேமாகவோ சீயோனாகவோ மாற முடியாது. And if you are being forsaken in the Lord's coming, and if you are dying as a martyr during the period of tribulation, you could not be changed as New Jerusalem or as Zion. ஆகவே யோவான் தரிசனத்திலே கண்ட அந்த புதிய மகிமையடைந்த புதிய எருசலேமுக்கு ஒரு பெரிதும் உயரமுமான மதில் காணப்படுகிறது. So the great glorious in the New Jerusalem which Saint John saw in his vision, it had a great and a high wall. மதில் ரட்சிப்பை காட்டுகிறது. Also salvation. பெரிது என்று சொல்லும்போது ஒவ்வொரு ரட்சிப்பையும் இந்த உலகத்தில் இப்ப உதாரணமா வியாதி வருது என்று வைத்துக் கொள்ளுங்க. Consider if you are attacked by sickness, மரணத்துக்கு எதுவான வியாதி, sickness nigh unto death, இந்த சரீரத்தில் ஜீவனை பார்க்கலும் தெய்வீக சுகம் என்கிற ரட்சிப்பை நீங்க பெரிதாக என்ன வேண்டும்? than the death in your body, you have to consider the divine healing as a great salvation. எபிரேயர் 11:35 பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. In Hebrews chapter 11 verse 35, about the Old Testament saints, it has been mentioned over there. மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். And others were tortured, not accepting deliverance, that they may obtain a better resurrection. பிரியமானவர்களே, மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு, That they may obtain a better resurrection. சிங்கத்தின் கெபிலே தூக்கி போடப்பட்ட போது, When they were cast into the den of lions, யாருடைய உதவியும் தரியுடைய உதவியை, தரியூர் ராஜாவின் உதவியை தானியேல் தேடி போகவில்லை. Daniel did not seek after the help of any person, not even the help of King Darius. மரணத்துக்கு பயப்படவில்லை. They did not fear concerning death. இன்னைக்கு ஒரு சின்ன போராட்டங்கள் கலகங்கள் வந்தா நாம் பயப்படுகிறோம். When a small temptations, problems are coming, we are getting troubled. ஜெபிப்பதை நிறுத்துகிறோம். We stop to pray. ஆனால் தானியேல் மிரட்டப்பட்டான். But Daniel was urged. ஜெபிப்பதை நிறுத்து. Oh, stop to pray. தானியேல் நிறுத்தவில்லை. Oh, Daniel did not stop praying. சிங்கத்தின் கெபிலே தூக்கி போறியா போடு. And if you want to put me in the den of lions, put me there. சிறைச்சாலையில போறியா போடு. If you want to put me in prison, cast me into prison. இல்ல வெட்டி கொல்றியா கொல்லு. If you want to cut in pieces, cut in pieces. அப்போஸ்தலர்கள் அப்படிதான் இருந்து இரத்த சாட்சியா மரித்தார்கள். Apostles live like that,
died as martyrs. ஆகவே தானியேல் என்ன செய்தார்? So what did Daniel did? ஜெபிப்பதை நிறுத்து. Oh, start to pray. ஆனா அவர் என்ன செய்தார்? What did he do? தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்படி ஒரு சட்டம் போடல. Tamil Nadu government did not put such a kind of law. மேதியா பெர்சியா சாம்ராஜ்யம், The kingdom of Media and Persia. ஒரு சாம்ராஜ்யத்தின் சட்டம். It is a law which was put by a big kingdom. ஒரு அணு அளவு அசைவு தானியேலுடைய ஜீவியத்துல உண்டாகல. Not even a movement of shaking, little even unto the size of cell did not happen in the life of Daniel. சந்தர்ப்ப சூழ்நிலைகளை பார்த்து ஜெபிப்பதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. Christian life is not praying and seeing the situations and circumstances. எல்லா பிரதிகூலங்களின் மத்தியிலும் முழங்காலில் நிற்பதுதான் கிறிஸ்தவ ஜீவியம். During the midst of all adverse situation, standing fast in kneeled and praying is Christian life. அப்ப தானியேல் மேன்மையான உயிர்த்தலை அடையக்கூடியவர். So Daniel was able to receive a better resurrection. நாம் நேற்றைய தினத்திலே பார்த்தோமே நியாயப்பிரமாண கால பரிசுத்தவான்கள். And yesterday we saw the saints during the period of law. ஒருத்தரை குறித்து நாம் பார்க்கவில்லை. And we not say about any person. இந்த தானியேல் ஒரு நியாயப்பிரமாண கால பரிசுத்தவான். And Daniel is one among the saints during the period of law. அவர் உயிருக்கு பயப்படவில்லை. He did not fear concerning his own life. அவருடைய மனதில் இருந்ததெல்லாம் என்ன? What was his intention in his mind? மேன்மையான உயிர்த்தெழுதல் அடையணும். I should obtain a better resurrection. ஆனா புதிய எருசலேமுக்கும் சீயோனுக்கும் போகக்கூடிய நம்முடைய உயிர்த்தெழுதல் மகிமையான உயிர்த்தெழுதல். But the resurrection about the people who are going to partake in New Jerusalem and Zion is a glorious resurrection. மகிமையான உயிர்த்தெழுதல். A glorious resurrection. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of God. அப்ப இங்க பாருங்க, நம்முடைய ஜீவியத்தை பாருங்க. தானியேல் உயிரே போனாலும் பரவாயில்லை, ஏன் ஜெப ஜீவியத்தை நான் நிறுத்த மாட்டேன், நான் ஆராதிப்பதை நிறுத்த மாட்டேன். And Daniel's life, whatever may happen in my life, I will not stop praying, I will not stop worshiping God. இன்னைக்கு எங்கேயோ ஒரு இடத்துல கல்லெறியும் போது நமக்குள்ள பயம் உண்டாகிறது. When in some other places when stones are being pelted, we are getting fear in our life. நாம் ஆராதிப்பதை ஜெபிப்பதை நிறுத்த போகிறோம். We stop to pray and we stop to worship God. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Oh dear child of God, நம்முடைய உயிர்த்தெழுதல் ஒரு மகிமையான உயிர்த்தெழுதல். our resurrection is a glorious resurrection. அப்ப தெய்வீக சுகத்துல நிக்க வேண்டுமானால், If you want to stand in divine healing, மரண பயம் இருக்க கூடாது. there should not be fear of death. நேற்றைய தினத்தில் கூட்டத்தின் முடிவில் நம்முடைய பாஸ்டர்கள் சொன்னார்கள், பயப்படுகிறவர்கள். At the end of the meeting yesterday, our pastor told about fearful. பரிசுத்தமாய் வாழ பயப்படாதே. Don't be fearful to live a holy life. என்று நேற்றைய தினத்தில் சொன்னார். Yesterday the pastor told, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். glory be to the holy name of God. தெய்வீக சுகத்தில் நிற்க பயப்படாதே. Don't fear to stand for divine healing. பிரச்சனைகளும் போராட்டங்களும் எதிர்ப்புகளும் வரும்போது பயப்படாதே. When problems, oppositions and other things are coming, don't be fearful. என்றைக்காவது ஒரு நாள் சாகத்தான் போறோம். Someday you are going to die. என்றைக்காவது ஒரு நாள் சாகத்தான் போறோம். Someday you are going to die. சமீபத்தில் ஒரு ஊழியர், தேவனுடைய ஊழியர் விபத்துல மரித்து போனார். Recently a servant of God died in an accident. மரணம் எந்த ரூபத்தில் நமக்கு வரும் என்று தெரியாது. We do not know how, in what form the death will come in your life. ஒரு நாள் மரணம் நிச்சயம். One day death is sure in your life. பாஸ்டர் லாசரஸ் அவர்கள் ஒரு முறை தனிப்பட்ட விதத்திலே என்னிடத்தில் பேசும்போது சொல்லிக் கொண்டிருந்தார். When Pastor Lazarus personally when he was speaking with me, he told about a thing. ஒரு சந்தர்ப்பத்திலே அவர் குன்னூருக்கு வந்தபோது, And once when we came to Kunnur, அவர் ரூம்ல பேசிட்டு இருந்தபோது ஒரு காரியத்தை சொன்னார். when we are speaking in his room, he told about a matter. சத்தியத்துக்காக நின்றபடினால யோவான் ஸ்நானனுடைய தலை எடுக்கப்பட்டது. As John was standing for the sake of the truth, his head was beheaded. அது ஊழியத்துக்கு தோல்வி அல்ல. It is not a failure for ministry. யோவான் ஸ்நானனுடைய தலையை எடுத்தது ஊழியத்தின் தோல்வி அல்ல. When the head of John the Baptist was beheaded, it is not a failure for the ministry. சத்தியத்துக்காக உறுதியாய் நின்று தலையே போனாலும் பரவாயில்லை. If you stand firm for the truth, even if your head is going to be cut off, it is not at all a matter. அடுத்து சொன்னார், ஆசரிப்பு கூடாரத்தில் நிற்கக்கூடிய பலகைகள்லாம் நிமிர்ந்து நிற்கிற பலகைகளா இருக்க வேண்டும். Nestly he told the boards which were standing in the tabernacle, those boards should be standing erect. பிரச்சனை இல்லாத போது நம்ம ஆராதிக்கிறது பெரிய விஷயம் இல்ல. It is not a great matter when there is no problems, we are worshiping God. அப்போஸ்தலர்கள் எடுத்து படித்து பாருங்கள். Yes, read Acts of Apostles. அப்போஸ்தலரை வரவழைத்து And calling apostles, அடித்து beating them. இயேசுவின் நாமத்தை நீ பேசக்கூடாது. You should not preach the name of Jesus. அவமானப்படுத்தி And they despised them சிறைச்சாலையில போட்டு and put them in prison.
அவங்க என்ன செஞ்சாங்க? What did they do? இயேசுவின் நாமத்துக்காக அவமானப்படுவதற்கு அடி வாங்குவதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது என்று சொல்லி சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போனாங்க. And they with great rejoicing they departed from the council, saying that they got the privilege to be to suffer for the name of Jesus Christ. அடுத்து சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை பாருங்கள். Let's see Shadrach, Meshach and Abednego. அவங்களும் நியாயப்பிரமாண கால பரிசுத்தவான்கள். They were also saints during the period of law. நேற்று நாம் பார்த்த அந்த 4 ஜீவன்களின் கூட்டம், The four beasts. அவங்களுடைய வைராக்கியத்தை பாருங்க. See the zealous nature found in them. சாதாரணமா அக்னியை சூடாக்குவதை பார்க்கல 7 மடங்கு சூடாக்கப்பட்டது. Then the fire, when the hotness of the fiery furnace, it was heated 7 times. நேபுகாத்நேச்சாரை பார்த்து சொல்றாங்க, And looking under King Nebuchadnezzar, they are saying, இந்த சூழ்நிலையிலிருந்து, இந்த சூழ்நிலையின் மத்தியிலிருந்து தேவன் எங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். Our God is able to deliver us from this circumstance. ஒருவேளை விடுவிக்காமல் போனாலும் சரி, Sometimes if he is unable to deliver us also, அந்த 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்னி சூளைக்குள்ள இறங்கி போக ஆயத்தம். we are ready to go down into this fiery furnace which has been made hot 7 times. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of God. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Oh beloved child of God, தெய்வீக சுகம் 5வது ரட்சிப்பு. divine healing is a 5th kind of salvation. மரண பயம் உள்ளவனுக்கு தெய்வீக சுகத்தில் நிற்க முடியாது. Man who is having fear of death cannot stand firm in divine healing. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் பாதிக்கப்பட்டார்கள். Old Testament saints to get a better restoration, not accepting deliverance, they were tortured. ஆனா மகிமையான உயிர்த்தெழுதலை அடைய வேண்டிய நாம் எப்படி இருக்கிறோம்? But we who are going to obtain glorious restoration, how we are? பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது ஆண்டவரே தானியேலுக்கு நிற்க முடிந்ததே. In the midst of problems and conflicts, oh Daniel was able to stand. இப்ப நான் சொல்வது என்னையும் சேர்த்து தான் உங்களுக்கு சொல்லுகிறேன். When I am saying this matter along with me also. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய ஒரு தைரியத்தை தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். We should receive the boldness, courage from the Lord to worship God in any place. பாருங்க, தானியேலுக்கு பக்கத்துல நம்ம எத்தனை பேருக்கு நிக்க முடியும்? And how many of you can stand like the Daniel? இன்றைக்கு தானியேல் எதற்காக சிங்கத்தின் கவியில போனார்? Why Daniel went to the den of lions? எந்த சத்தமும் வரட்டும், Let any sound may come, உயிரே போகட்டும், let life may go. உயிர் போற வரைக்கும் எனக்கு ஜெபிக்கக்கூடிய ஒரு முறை இருக்குது, அதை நிறுத்த மாட்டேன், ரகசியமாவும் ஜெபிக்க மாட்டேன். பலகணிகள் திறந்திருக்க, பலகணிகளை திறந்து வைத்து எப்போதும் போல ஜெபித்தார். And until my life is found in my life, I will not stop praying. I will not change the order of praying. I will pray not in secret but in open manner, opening my windows. I will pray as I had done before. தேவனுடைய நீதி அவருக்கே புதிய வானத்தை தான் கொடுக்க போகுது, நமக்கு என்ன கிடைக்க போதோ தெரியல. When the righteousness of God is like that he is going to partake in new heaven. What about our situation? உயிருக்கு பயப்படாமல் ஜெபத்தை நிறுத்தாத ஒரு Daniel who did not stop prayer, not counting his life. உயிருக்கு பயப்படாமல் அக்னி சூளைக்குள்ள இறங்கி போன ஒரு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ. Shadrach, Meshach and Abednego not fearing death and they descended into fire. ஆகவே மரண பயம், So the fear of death, அது நித்திய அக்னி கடலில் நம்மை கொண்டு விடும். it will take us to the eternal lake of fire. ஆகவே தெய்வீக சுக சத்தியத்திலே உறுதியாய் நிற்போமாக. So let us be firm in the truth of divine healing. அப்போது இந்த மதிலின் உயரம் உயர்கிறது. Then the height of this wall is getting increased. அடுத்து பரிசுத்த ஜீவியம், Next the holy life. கடைசியாக அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவது. And finally be raptured in the Lord's coming. இதுதான் பெரிதும் உயரமுமான மதில். This is a great and high wall. அடுத்து இந்த மதிலானது 12 அஸ்திவார கற்களின் மேல் நின்று கொண்டிருக்கிறது. Next this wall is standing upon 12 foundation stones. இது எதை காட்டுகிறது? What does it shows? அந்த அஸ்திவாரம் ஒரு விதத்துல சீயோனா இருக்கிறது. And the foundation is Zion in one way. அடுத்து அந்த 12 அஸ்திவாரம் என்பது when it is mentioned by 12 foundations, அப்போஸ்தல உபதேசம், apostolic doctrines. நம்முடைய ஒவ்வொரு ரட்சிப்பும் நம்முடைய விருப்பப்படி இருக்க கூடாது, அப்போஸ்தல உபதேசத்தின்படி இருக்க வேண்டும். And each of our salvation should not be according to our self will, but it should be according to the apostolic doctrine. பாவ மன்னிப்பு என்கிற முதல் ரட்சிப்பா இருக்கட்டும், It could be the first salvation which is the forgiveness of sin. அப்போஸ்தல உபதேசத்தின்படி இருக்க வேண்டும். It should be according to the apostolic doctrine. ஞானஸ்நானம் என்கிற இரண்டாவது ரட்சிப்பா இருக்கட்டும், It could be the second kind of salvation which is the waters of baptism, தெளிப்பு ஞானஸ்நானம், or sprinkling baptism, குழந்தை ஞானஸ்நானம், infant baptism, அபிஷேகம் பெறாதவங்க அப்போஸ்தலர் அல்லாதவங்க கையில் எடுத்த ஞானஸ்நானம், baptism which we have taken on the hands of non-apostles and those who have not received the anointing of the Holy Spirit. இப்படி ஏதாவது ஒரு ஞானஸ்நானத்தை நீங்க எடுத்திருந்தீங்கன்னா
அந்த 12 அஸ்திவார கல்லின் மேல் இந்த மதில் நிற்கவில்லை. And if you are taken such kind of baptisms, you are not standing upon the foundation of these 12 foundations. அப்போஸ்தலர் கரத்திலோ அப்போஸ்தலர் அனுமதி பெற்றவருடைய கரத்திலோ முழுக்கு ஞானஸ்நானத்தை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே நீங்கள் எடுக்க வேண்டும். Under the hands of apostles or under the hands of those people who are given by the apostles, we have to take waters of immersion in the name of the Father, Son and the Holy Spirit. அதுபோல அபிஷேகம். Similarly, anointing. அப்போஸ்தல உபதேசத்தின்படி நம் சரீரமாகிய சபையாய் மாற வேண்டும். By apostolic doctrines we should be made as the body, the church. வேறுபாட்டின் ஜீவியம். Life of separation. அப்போஸ்தல உபதேசத்தின்படி ஒரு வேறுபாட்டின் ஜீவியத்தை நாம் செய்ய வேண்டும். According to the apostolic doctrine we should live a life of separation. தெய்வீக சுகம் and divine healing. அப்போஸ்தல உபதேசத்தின்படி. According to the apostolic doctrine. பரிசுத்த ஜீவியம். Holy life. அதுவும் அப்போஸ்தல உபதேசத்தின்படி. That is also according to the apostolic doctrines. இந்த அப்போஸ்தல உபதேசம் பரிசுத்த ஜீவியத்தை குறித்து என்ன சொல்கிறது? And about this holy life, what does this apostolic doctrine is saying? 1 தெசலோனிக்கர் 5:23. 1 Thessalonians 5:23. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. The God of peace shall sanctify thee wholly. உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. And let your spirit, soul and body be prepared blameless unto the coming of our Lord Jesus Christ. அப்போஸ்தல உபதேசம் ஒரு முற்றிலும் பரிசுத்தமான ஒரு ஜீவியத்தை குறித்து பேசுகிறது. So the apostolic doctrine is telling about a complete pure holy life. ஆவி ஆத்துமா சரீரத்திலே குற்றமற்றதான ஒரு இடத்துக்கு கொண்டு வரப்பட வேண்டும். We should be brought unto a blameless state in our soul, spirit and body. இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரட்சிப்பும் அப்போஸ்தல உபதேசத்தின்படி காணப்பட வேண்டும். So day by day each salvation should be according to the apostolic doctrines. அடுத்து இந்த மதிலை குறித்து மூன்றாவது காரியம் என்ன? So what is the third matter concerning this wall? இந்த மதிலானது வச்சிரக்கல்லால் கட்டி எழுப்பப்பட்டது. And this wall was builded by jasper stone. இன்னைக்கு சில கட்டடங்களை பார்த்தால் Now you see certain buildings செங்கலை கொண்டு கட்டுகிறார்கள். building by bricks, ஹாலோ பிளாக் கல்லை கொண்டு கட்டுகிறார்கள். building by hollow block, சில கட்டடம் கருங்கல்லை கொண்டு கட்டப்படுகிறது. and by rocks. இப்படி பல்வேறு விதங்களில் கட்டடத்தை கட்டி எழுப்புகிறார்கள். Similarly by various methods they are building buildings. யோவான் தரிசனத்திலே கண்ட அந்த புதிய எருசலேமின் மதிலானது வச்சிரக்கல்லால் கட்டப்பட்டிருந்தது. But the wall which John saw about the New Jerusalem, you could see it was built by jasper stones. இந்த வச்சிரக்கல்லுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? What is the spiritual meaning of this jasper stone? வேத வல்லுனர்கள் இந்த வச்சிரக்கல்லுக்கு கொடுக்கிற அர்த்தம் ஜெயம் என்பதாகும். And the Bible scholars give the meaning for this jasper stone as victory. இந்த வச்சிரக்கல்லுக்கு மற்றொரு விதத்தில் நாம் அர்த்தம் பார்க்கலாம். We can see another meaning for that. பழைய ஏற்பாட்டு காலத்திலே பிரதான ஆசாரியனுடைய மார்பதக்கத்திலே நப்தலி கோத்திரம் இதிலே முத்திரை வெட்டாக வெட்டப்பட்டிருந்தது. In Old Testament, in the breastplate of the high priest, the tribe of Naphtali had this jasper stone. அப்ப நப்தலி என்றால் போராடி மேற்கொண்டேன் என்று அர்த்தம். And Naphtali means wrestled and I overcame. பாருங்க வேத வல்லுனர்கள் கொடுத்தது ஜெயம். And the Bible scholars give the name as victory. நப்தலி என்றால் போராடி மேற்கொண்டேன். Naphtali means I overcame and got victory. ரெண்டு ஒரே அர்த்தம். And both are having the same meaning. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of God. புதிய எருசலேமுக்கு போகக்கூடியவர்கள் போராடி 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 தோல்வி அடையக்கூடியவர்களா இருக்கக்கூடாது. Those people who are going for New Jerusalem, wrestling, they should not attain failures. ஒரு முறை போராடி தோல்வி அடையலாம். And we may be wrestling one time and receive failure. இரண்டு முறை போராடி தோல்வி அடையலாம். 2 times we may be wrestling and be defeated. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான். If the righteous fall down for 7 times, he will arise. விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறது இல்லையோ? Will not the fallen men rise up? விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறது இல்லையோ? Will not the fallen rise up? வழிதப்பி போனவர்கள் திரும்புகிறது இல்லையோ? And those people who went by side, will they not return? அப்ப நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல பரிசுத்தமாய் ஜீவிக்கவோ வேறுபாட்டின் ஜீவியம் செய்யவோ தெய்வீக சுகத்தில் நிற்கவோ போராடி போராடி சில தோல்வி அடையலாம். And in a life to live a life of separation, to live a life of overcoming, to stand for divine healing, we may be wrestling and be getting defeated. சரித்திரத்தை படித்து பார்க்கும்போது கஜினி முகமது எத்தனை முறை படையெடுத்தார்? When we read about the history, how many times Ghazni Muhammad he made warfare against? மொத்தம் 17 முறை அவர் படையெடுத்திருக்கிறார். For 17 times he came against. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of God. அதுபோல இன்னைக்கு உலக பிரகாரமாக காலேஜில் படிக்கிறவங்க
ஒரு சப்ஜெக்ட்ல அரியர்ஸ் வருது. In worldly sense, when we see, when the people are studying in college, they are getting arrears. அதற்காக அதைரியப்பட்டு காலேஜ் விட்டு வந்துறது இல்ல. When for that they are not discouraged and they do not come out of the college. +2ல 600 மார்க் எடுத்தவங்கள And those who receive 600 marks in +2 exam, 1200க்கு 600 தான் எடுத்துருக்காங்க. for 1200 they have just received 600 marks. அப்படிப்பட்ட பிள்ளைகளை கஷ்டப்பட்டு 2 லட்சம் ரூபாய் டொனேஷன் கொடுத்து கொண்டு இன்ஜினியரிங் காலேஜ் சேர்க்கிறோம். And for such kind of children, giving 2 lakhs as donation, we are getting them admitted in an engineering college. +2ல இதே போல ஒரே ஒரு புக் தான். And +2 only one book like this. இந்த புக்லயே 600 மார்க் எடுக்கிற ஒரு ஆளுக்கு And this the student who received just 600 marks for this book alone. காலேஜ் போனா ஒவ்வொரு பெரிய புக்கா இருக்கும். If you go to college, each book's size will be so big. அப்ப எந்த நம்பிக்கையில பிள்ளைகளை கொண்டு சேர்க்கிறோம்? With what hope you are going and making your children to be admitted there? எப்படியாயிலும் ஜெயிச்சு வருவாங்க. Somehow they will get victory and come. ஆனா அந்த வைராக்கியம் அநேகருக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில இல்ல. But this zealous nature is not at all found in many people's spiritual life. பரிசுத்த ஜீவியத்துக்கு முயற்சி செய்து 2 முறை தோல்வி வந்த உடனே அடுத்து சொல்றாங்க என்னால இந்த வாழ்க்கை வாழவே முடியாது. When they try for a victorious holy life, they try 2 times and after that getting failure, they will say not at all possible. இல்லை பிரியமானவர்களே. No beloved ones. யோவான் தரிசனத்திலே கண்ட அந்த புதிய எருசலேமின் மதிலானது வச்சிரக்கல்லால் கட்டப்பட்டிருந்தது. The wall, the New Jerusalem, which Saint John saw in his vision, it was built by jasper stone. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் போராடி போராடி மேற்கொள்ள வேண்டும். Each and every child of God should wrestle and be victorious. நம்முடைய தோல்விகள் எல்லாம் ஜெயமாய் மாற வேண்டும். All our failures should be turned as victory. நாம் போராட வேண்டிய சில காரியங்களை சொல்லுகிறேன். There are certain things that we have to wrestle. I will just tell about those things. வேதத்திலே சில காரியங்களுக்காக நாம் போராட வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. In the Bible, certain things have been mentioned for which we have to wrestle. பாவத்தோடு நாம் போராட வேண்டும். We should wrestle against sin. எபிரேயரில் வாசிக்கும்போது Hebrews, when you read, பாவத்தோடு போராட வேண்டும் என்று we have to எழுதப்பட்டிருக்கிறது. strive against sin. பாவத்தை போராடி ஜெயிக்க வேண்டுமா? We have to strive against sin and get victory. எபிரேயர் 12:4 Hebrews 12:4. பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதில் இரத்தம் சிந்தத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே என்று சொல்லுகிறார். He is saying, ye have not yet resisted until blood, striving against sin. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of God. அடுத்தபடியாக நாம் எதற்காக போராட வேண்டும்? Lastly, for what we have to strive? யூதாவுல வாசிக்கும்போது When you read in Jude, பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்துக்காக போராட வேண்டுமா? we have to contend for the faith which was once delivered unto the saints. மூல பாஷையில உபதேசம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. In original tongue it has been told about doctrine. அப்ப விசுவாசத்துக்காகவும் போராட வேண்டும், உபதேசத்துக்காகவும் போராட வேண்டும். We have to strive for the sake of doctrine and as well as for the truth. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of God. அடுத்து நாம் எதற்காக போராட வேண்டும்? Lastly, for what thing we have to labor? எபேசியர் 6:12 Ephesians 6:12. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, Not with flesh and blood, துரைத்தனங்களோடும் with principalities, அதிகாரங்களோடும் with powers, இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் against the rulers of the darkness, வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் against the spiritual wickedness in high places. நாம் போராட வேண்டும். We have to wrestle. அதிகாரங்களோடு போராட வேண்டுமா? We have to wrestle against powers. இந்த உலகத்தின் அதிகாரங்கள் நம்மை ஆராதிக்க விடாது. The powers of this world will not allow us to worship God. நம்மை ஜெபிக்க விடாது. Will not allow us to pray. நம்மை துதிக்க விடாது. Will not make us to praise God. அதற்காக நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. We do not fear concerning those things. அதிகாரங்களோடு போராட வேண்டும். We have to wrestle against powers. அப்படித்தான் தானியேல் சாம்ராஜ்யத்தோடு போராடினார். Similarly, Daniel wrestled against the kingdom. மேதியா பெர்சியா சாம்ராஜ்யத்தோடு போராடினார். Wrestled against the kingdom of Media and Persia. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பாபிலோன் சாம்ராஜ்யத்தோடு போராடினார்கள். Shadrach, Meshach and Abednego, they wrestled against the kingdom of Babylon. அந்த புதிய வானத்துல போகக்கூடிய அந்த நியாயப்பிரமாண கால பரிசுத்தங்களுடைய வைராக்கியத்தை பாருங்கள். See the celestial nature of the saints of God who are going to partake in new heaven, who are during the period of conscience. See the celestial nature. ஆண்டவரே, அதை பாருங்கள், நித்தியத்திலே மகிமையடைந்த அந்த புதிய எருசலேமை சீயோனை சுதந்தரிக்க போகிற எங்களுக்கு அதை பார்க்கிற ஒரு பெரிய வைராக்கியத்தை, ஒரு போர் குணத்தை தாரும் என்று கேட்போமாக. Let us ask to the Lord, O Lord, give us a great celestial nature like unto the celestial nature of a warfare for those people who are going to receive a more glorious place called New Jerusalem and Zion. ஆகவே அங்கே 4 பேரோடு போராட வேண்டும். So we have to wrestle against these 4 people. துரைத்தனங்கள், Principalities, அதிகாரங்கள், powers, இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள், rulers of the darkness of the world, வான மண்டலத்தில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு, spiritual wickedness
us in high places. நமக்கு போராட்டம் உண்டு. We have wrestling. அடுத்து பவுல் சொல்லுகிறார், Next Saint Paul is saying, ரோமர்ல சொல்லுகிறார், நான் ஜெபத்தில் நான் போராடுவது போல என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் போராடுங்கள். in Romans he is saying, as I am wrestling in prayer, wrestle along with me. சில காரியங்களை ஜெயத்தை பெறுகிற வரையிலும் Till we receive certain victory in for certain things. புலம்பல்ல 3ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, In Lamentation chapter 3 it has been written, எப்படி ஜெபிக்கணுமாம், how we have to pray. பரலோகத்தில் இருக்கிற தேவன் நம்மை நோக்கி பார்க்கிற வரைக்கும் ஜெபிக்கணுமாம். Till the God who is in heaven, till he sees us, we have to pray. நமக்கு பதில் கிடைக்கிற வரைக்கும் ஜெபிக்கணும். Till we get the reply, we have to pray. புலம்பல் 3:49-50 வாசிங்க. Lamentation 3:49 and 50. கர்த்தர் பரலோகத்திலிருந்து நோக்கி பார்க்கும் மட்டும் என் கண் இடைவிடாமல் ஓய்வின்றி சொரிகிறது. Mine eye trickleth down and ceaseth not without any intermission, till the Lord look down and behold from heaven. கர்த்தர் பரலோகத்திலிருந்து நோக்கி பார்க்கிற வரைக்கும், Till the Lord look down from heaven, என் கண் இடைவிடாமல் ஓய்வின்றி சொரிகிறது. and my eye trickleth down and ceases not. அழுது புலம்பி ஜெபிக்க வேண்டும். We have to lament and cry and pray. கதறி கண்ணீர் விட்டு ஜெபிக்க வேண்டும். We have to lament and we have to pray. ஆக ஜெபத்திலே நாம் போராட வேண்டும். In prayer we have to wrestle. கடைசியாக Finally, இன்னும் சில காரியங்களுக்கு கடைசி ஒரு முக்கியமான காரியத்தை சொல்லுகிறேன். there are still more things. I will say one final thing. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 28-29. Colossians chapter 1 verses 28 and 29. தமிழ்ல கிறிஸ்துவுக்குள் தேறினோனாய் நிறுத்தும்படிக்கு என்று எழுதப்பட்டிருக்குது. And Tamil it's been mentioned that we should be made perfect in Christ Jesus. ஆனா மூல பாஷையிலும் ஆங்கிலத்திலும் பூரணப்படும்படியாக, But in Tamil, but in English and in original Tamil, that we may be perfect in Christ Jesus. மனுஷனையும் கிறிஸ்துவுக்குள்ள பூரணப்படுத்தும்படி. That every man perfect in Christ Jesus. அடுத்த வசனம் கொலோசியர் 1:29 வாசிங்க. Verse 29 in Colossians chapter 1. அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். Whereunto I also labor, striving according to his working, which worketh in me mightily. எதற்காக போராடி பிரயாசப்படுகிறேன்? For what I am laboring and striving? பூரணத்துக்காக. For perfection. ஆண்டவரை போல மாறணும். To be changed like unto the Lord. கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராய் மாறுறவங்க தான் புதிய எருசலேமாய் சீயோனாய் மாற முடியும். And if you have been made under the perfect stature of the measure of Christ, then only we should be turned as New Jerusalem and Zion. நாம் எல்லாரும் கண்களை மூடுவோம். Shall we all close our eyes? இப்போது பூரணத்துக்காக போராடுகிற ஒரு ஆவி இப்போதே இறங்கட்டும். Now it said, let the Spirit descend upon us for the sake of perfection. கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய பூரணத்துக்காகவும் கர்த்தர் உனக்கு கொடுத்த பிள்ளைகளுடைய பூரணத்துக்காகவும் நீ ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே போராடு. O child of God, daily you wrestle in the presence of God for your perfection and for the perfection of the children which God has given to you. இயேசு சொல்லுகிறார், எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். Jesus Christ told, O daughters of Jerusalem, weep not for me, but weep for yourselves and for your children. அதோட அர்த்தம் என்ன? What's the meaning of that? உங்களுடைய பூரணத்துக்காக அழுங்கள். Pray, cry for your perfection. உங்கள் பிள்ளைகளுடைய பூரணத்துக்காக அழுங்கள். Cry for the perfection, weep for the perfection of your children. அருமையான தேவனுடைய பிள்ளையே, O dear child of God, அந்த புதிய எருசலேம் மதில் வச்சிரக்கல்லால் கட்டப்பட்டிருந்தது. the New Jerusalem wall was built by jasper stone. இன்றைக்கு நமக்கு போராடக்கூடிய குணம் இருக்கிறதா? Today we do, whether we do have the character of wrestling, இல்ல தோல்வியை கண்டு அதைரியம் போட்டு போய் இருக்கிறோமா? or we are discouraged seeing the defeats. போராடி போராடி போராடுவதை நிறுத்தி விட்டோமா? Wrestling, have we stopped to wrestle? இல்லை, தொடருவோம். No, let us continue பிரியமானவர்களே, ஜெயத்தை பெறும் வரையிலும் till we receive victory. நாம் போர் குணமுடையவர்களாய் மாறுவோம். Let us be turned like the horse in the battlefield. என் கைகளை யுத்தத்துக்கும் என் விரல்களை போருக்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தாவே, Oh my Lord, the rock who teaches my fingers for battle and my fingers for the war. ஆகவே ஒரு போர் குணத்தின் ஆவியை தேவன் இப்போதே கொடுக்க விரும்புகிறார். Now itself the Lord is giving you the spirit of the horse in the battle. எத்தனை பேர் பெரிதும் உயரமுமான மதிலாக வச்சிரக்கல்லால் கட்டப்பட்ட அந்த பெரிதும் உயரமான மதிலாக மாற வாஞ்சிக்கிறீர்கள்? How many of you want to be changed like unto the great high wall which is being builded by jasper stone? இதோ இப்போது நாம் தேவ சமூகத்தை நோக்கி கேட்போமானால், Now if you ask in the presence of God, முழங்கால் படியிட முடிந்தவர்கள் முழங்கால் படியிடுங்கள். if you are able to stand in knees, be in knees. பிரியமானவர்களே, இப்போது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் கேட்டால், If you ask from the depth of your heart, நமக்கு அந்த போர் குணத்தின் ஆவியை தேவன் தருவார். then the Lord will give us the spirit of the battlefield. இந்த உலகத்துல மரணம் நமக்கு எந்த ரூபத்திலும் எப்போது வரலாம். And in this world death may come in any form in any moment. பாஸ்டர் லாசரஸ் அவர்கள் சொல்லுவார்கள், Pastor Lazarus will say, ஜெபித்து செத்து போ, you
pray and die. ஜெபித்து செத்து போ. Pray and die. சத்தமா சாட்சி சொல்லி செத்து போ. Say a loud testimony and die. ஜீவனை கொடுத்து பிரசங்கம் பண்ணி செத்து போ. Give a life in sermon and die. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Oh dear child of God, நாம் ஆண்டவரை நோக்கி சொல்லுவோமாக. let us ask to the Lord. மரணம் ஒரு நாள் நிச்சயம். One day death is sure. அது எப்படி வரும் எப்போது வரும் என்று தெரியாது. We do not know how it will come, when it will come. ஆனால் எப்போது வந்தாலும் உமக்காக நான் மரிக்க வேண்டும். But at any time if it come, I should die for you. உமக்காக நான் மரிக்க வேண்டும். I should die for you. எனக்குள்ள இருக்க பயத்தின் ஆவியை எடுத்து போடு. Remove the spirit of fear from me. எனக்குள் காணப்படுகிற கலக்கத்தின் ஆவியை எடுத்து போடு. Remove from me the spirit of trouble from me. என்னை ஒரு வச்சிரக்கல்லின் அனுபவத்தை எனக்குள்ளே தாரோ. Give me the experience of jasper stone. வச்சிரக்கல்லால் கட்டப்பட்ட அந்த மகிமையடைந்த நகரமாய் நான் மாறட்டும். Let me change like unto the glorious city builded by jasper stone. இப்போதே ஒரு போர்க்குணத்தின் ஆவியை தேவன் அனுப்பி கொண்டிருக்கிறார். Behold, the Lord is giving the spirit of battlefield to you. இதோ அந்த போர்க்குணத்தின் ஆவி இப்போதே உன்மேல் இறங்கி வருகிறது. Behold, now itself the spirit of the horse in battle is coming in you. எந்த மரணத்துக்கு எந்த சூழ்நிலைக்கு பயப்படாத கர்த்தருக்காக தைரியமாய் நிற்கக்கூடிய and to be standing firm and boldly in any situation for the Lord. நான் பிதாவை நோக்கி கெஞ்சுகிறேன். I am praying to the Father. தானியேலுக்கு முடிந்ததே. And it was capable for Daniel. தானியேலுக்கு முடிந்ததே. It was able for Daniel. சிங்கத்தின் கெபிக்குள் போய் உள்ள இருக்கிறான். எப்படி யோசித்து பாருங்கள். He was sitting inside the den of the lions. How it is? ஒரு சிங்கம் அல்ல. Not one lion. சில சிங்கங்கள் மத்தியில போய் இருக்கிறான். He was sitting in the midst of certain lions. ஜெபிப்பதை நிறுத்த மாட்டேன். I will not stop praying. துதிப்பதை நிறுத்த மாட்டேன். I will not stop praising. தேவனை ஆராதிப்பதை நிறுத்த மாட்டேன். I will not stop worshiping God. உயிரை வாங்க வேண்டுமா வாங்கிக்கொள். And if you want to receive that. அந்த அனுபவத்தை எனக்கு உங்களுக்கு கர்த்தர் இப்போதே தரட்டும். Let the Lord give that experience to you and me. தானியேலுடைய வைராக்கியம், The zealous nature of Daniel. ஜெபத்தை நிறுத்த மாட்டேன். I will not stop praying. சாம்ராஜ்யத்துக்கு சவால் விடுகிறார். And even they were challenging to the kingdom. உனக்காக என் ஜீவியத்தை தேவனை ஆராதிக்கிறத மாத்த முடியாது. For your sake I will not change my life. I will not stop worshiping God. என்னிடத்தில் இல்ல பிரியமானவர்களே. Beloved ones, in me it is not found. நான் தவிக்கிறேன். But I am waiting for that. கர்த்தரை கெஞ்சுகிறேன். I am crying to the Lord. இப்போது கூட ஒரு பிச்சைக்காரனை போல தேவனிடத்தில் கேட்கிறேன். Like a beggar I am asking to the Lord. தானியேலுக்கு அந்த தைரியத்தை கொடுத்த எங்கள் தேவனே, Oh God, who gave this boldness unto Daniel. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு அந்த தைரியத்தை கொடுத்த எங்கள் தேவனே, Oh God, who gave this courage to Shadrach, Meshach and Abednego. எனக்கு தாரும் ஆண்டவரே. Oh Lord, give it to me. எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும் ஆண்டவரே. Oh Lord, give to each and every one of us. வச்சிரக்கல்லால் கட்டப்பட்ட நகரமாய் நாங்கள் மாறட்டும். Stand like a building built by jasper stones. தேசத்தை அசைக்கிறவர்களாய் நாங்கள் மாறட்டும். Let us be able to shake nations. முழங்காலிலே நின்று இந்த தேசத்தையே உம்முடைய பக்கம் திருப்பட்டும். Standing in knees, let us turn the nation to you. கர்த்ததாமே அந்த தைரியத்தை எனக்கும் வாஞ்சிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இப்போதே கொடுப்பாராக. Now let the Lord give this boldness to myself and all those people who are desiring for that. கிச்சிகம் சிங்கம் போல சாத்தபோதோடு யுதாக்கு தீர சிங்கம் என்னில் உள்ளதா கிச்சிகம் சிங்கம் போல சாத்தபோதோடு யுதாக்கு தீர சிங்கம் என்னில் உள்ளதா பொறுமை நின்று போராடுவேனா ஜெயம் பெற்று உம்மை உயர்த்துவேன் பொறுமை நின்று போராடுவேனாம் ஜெயம் பெற்று உம்மை உயர்த்துவேன் சிங்கம் போல சாதனாடு யுதாக்கு தீர சிங்கம் என்னில் உள்ளதா சிங்கம் போல சாதனாடு யுதாக்கு தீர சிங்கம் என்னில்